நாகஜோதி அவர்களையும் திரு குமரன் அவர்களையும் புதுக்கோட்டை சந்திராமா திருக்குறள் பேரவையின் மாநில மகளிர் அணி தலைவர் அவர்களையும் தங்கவேலம்மா அவர்களையும் பேபி முதல் நிகழ்வாக மனோகரன் அவர்கள் திருக்குறள் பாடல் தமிழ் என்னைக்கும் தெய்வ புலவருக்கும் நாகேஸ்வரன் ஐயா பணிவான வணக்கத்தை தெரிவித்து நாகேஸ்வரன் ஐயா துவக்கி வைத்த அந்த திருக்குறள் பாடல், அந்த பாடலை அறிமுகப்படுத்தியது ஐயா தான். அவர் இருக்கும் நிகழ்ச்சியிலே நான் பாடுவது பெருமையாக கொள்கிறேன். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே பைந்தமிழ் மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது, வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, எம்மதத்திற்கும் புதுவென்னும் பாராட்டை கண்டது, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, திருக்குறளே, திருக்குறளே. தலைமை உரை முனைவர் ப. ரங்கசாமி ஐயா அவர்கள். போற்றதற்கும் வணக்கத்திற்கும் உரிய உலக திருக்குறள் பேரவையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய நாகேஸ்வரி அவர்களே, கோவையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய குடேஸ்வரி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், பல்வேறு தமிழக விஷயங்களுக்கெல்லாம் பொருளுதவி கொடுத்ததோடு தன்னுடைய உடலாலும் தன்னுடைய உண்மையான உழைப்பாளர்களுக்கெல்லாம் ஆதரவும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய திருசாமி அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நீரடி பாடுபொருள் அவர்களே, நமது உலக திருக்குறள் பேரவையினுடைய அமைப்பிற்கு புதிதாக பொறுப்பேற்க வந்திருக்கக்கூடிய அறிவு நண்பர் மனோகரன் அவர்களே, செயலாளர் வனஜா அவர்களே, தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தங்கவேல் அவர்களே, திருக்குறள் ரங்கராஜன் அவர்களே, உதவித் தலைவர் துணைத் தலைவர் சாமநாதன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, புதுக்கோட்டையிலிருந்து நமக்கெல்லாம் மிக அற்புதமாக உரை நிகழ்த்தக்கூடிய புதுக்கோட்டை சந்திரா அவர்களே, அவரோடு வந்திருக்கக்கூடிய நாகஜோதி அவர்களே, எனது அருமை நண்பருடைய உயிர் தோழர் தங்கவேலனுடைய துணைவியார் சாவதி தங்கவேல் அவர்களே, அவருடைய மகள் தேவி அவர்களே, அப்பாஸ் அவர்களே, புதுக்கோட்டை சந்திராவோடு வந்திருக்கக்கூடிய உறவினர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு நண்பர்
அவர்களே, உங்கள் அத்தனை பேர் இந்த நேரத்தில் வணங்கி வருகிறேன். ஒரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு இதம் கணிந்த ஒரு நிகழ்வாக தென்படுகிறது. பொதுவாகவே நாம் ஐயாவுடைய அறையில் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். நான் பல நேரம் அவருடைய சூழல் உண்டு. அது ஒரு வீட்டுக்குள்ளே நடத்துவது போல இருக்கிறது. அந்த குறை என்றுமே உண்டு. அவர் சொல்லுவார் நடத்தலாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறுபட்டு மிக அற்புதமான ஒரு அருமையான இடத்துல ஒரு சாமியான போட்டு அமைதியாக உட்கார்வதற்கான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை வந்து அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு நம்மோடு என்றும் இருக்கக்கூடிய KPK பாலு ஐயா அவர்களே வந்துட்டுருக்காரு. தாய் தமிழ் இயக்கத்தினுடைய நிர்வாகத்தை சேர்ந்த ரங்கராஜ் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முந்தார வணக்கம் தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்வு 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு நிகழ்வு பாராட்டரங்கம், பல்வேறு சாதனைகளை புரிந்த சாதனையாளர்களுக்கு பாராட்டரங்கம். அதிலே பாராட்ட பெறுபவர்கள் அனைத்து தமிழ் சங்க பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய துரசிங்க ஐயா அவர்களை பாராட்டு நடத்தப்பட இருக்கிறது. என்னுடைய தந்தை ஐயா அவர்கள் பாராட்டு இருக்கிறார்கள். அதேபோல் 30 ஆண்டு காலம் தொழிற்சங்க பணியை சிறப்பாக செய்ததற்காக அறிவியல் KPK பாலவர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்து பல்வேறு சிறப்புகளை செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம உலகத்திற்கு பார்வையில் எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டு நமக்கு ஊக்கப்படுத்தி கொண்டு கொண்டிருப்பவர். அதே போன்று அடுத்த மிக முக்கியமான நிகழ்வு நம்ம உலகத்திற்கு பேரவைக்கு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய செயலாளர், உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக பொதுவாக பாடக்கூடிய திருக்குறள் விஷயங்களை வெளியிடங்களுக்கு பரப்புவதற்கு மாணவர்களுக்காக சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்கு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய யாருமே நண்பர் தலைவர் ரங்கராஜ் அவர்களும் வாங்க. இந்த 3 நிகழ்வு நடக்க இருக்கிறது. இதற்கு பிறகு அம்மையார் புதுக்கோட்டையில் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் ஒரு மிக அருமையான மகளிர் கருத்தரங்கம் நடத்த இருக்கிறது. அவர்களை இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி வரவேற்கிறோம். நாம் பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறு நிகழ்ச்சி. ஐயா அவர்கள் ஈரோடு தமிழர் அவர்களுக்கு முறையாக நாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும், இரங்கல் உரை செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் தலை சிறந்த தமிழர், ஈரோடு மாவட்டத்தினுடைய சென்னிமலையை சேர்ந்தவர். ஈரோடில் மதராசா பள்ளியில் ஆசிரியர் பணிபுரிந்து விட்டு புதுக்கல்லூரியில் சென்னையில் இருந்த கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து மிக அற்புதமான படிப்பாளர். பல்வேறு இளம் கவிஞர்களை உருவாக்கியவர், எழுத்தாளர்கள் உருவாக்கியவர், அருமையான கதைகளெல்லாம் எழுதுவதற்கான தூண்டுகோலாக இருந்தவர். அங்கே ஈரோடு தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தி பல்வேறு நண்பர்களோடு இருந்து குற்றத்துறையாக இருந்து அவருக்கு முதிர்வு ஏற்பட்ட காலத்தில் கூட அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். புது கவிதை, கைக்கு கவிதை, மரபு கவிதை, இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இருந்த கவிதைகளெல்லாம் எல்லா துறையிலுமே இருந்து சிறப்பாக செயலாற்றுவார். அவரை போன்ற ஒரு தமிழர்கள் கிடைப்பது மிக மிக அரிது. அவரின் மூலமாக உலகம் முழுவதும் ஈரோடு தமிழர் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியக்கூடிய மிக அருமையான மனிதர், எளிமையான மனிதர், உலகம் முழுவதுமே அறியப்பட்டவர். அவருடைய புது கவிதை அனைவரையும் மெய்சிலிக்க வைத்தது. அவருடைய குடும்பத்தை உயர்த்து வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தமிழர். அவர் மறந்தது அறிவு நாமெல்லாம் மிக வருத்தமாக இருந்தது. ஈரோடில் அவருக்காக மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். நாம் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உலகெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் போன அஞ்சலி. ஒரு கை பிடிங்க, முன்னால் எடுத்து ஐயா
ஐயா பக்கத்துல இங்க கொஞ்சம் நீங்க அப்படியே உட்காரு. சார் வந்தாங்க சரி சரி வந்தாங்க சரி நீங்க பேசுங்க. கவிஞர் கண்ணதாசன் கவிதை எழுதுகிறார். புதியம் காமராஜன் பாடுகிறார். இசைக்கலைஞரை இசைக்கிறார்கள். ஆனால் இல்லையாது என்னுடைய பாட்டுங்கள் இந்த மாதிரி அப்பனாட்டவன் முனியப்பன் சாவிக்கிறார். இந்த பெருமை உரம் கஷ்டப்பட்டு முதல் தங்க வேலை ஆடிட்டு யாருக்கும் வர மாட்டோம். ஒரு வாரம் 2 பேர் கையால் விட்ட வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்தாங்க. அந்த அளவுக்கு தங்க வேலை விட மாட்டாங்க. ஒழுங்காக இருப்பார். பொறுக்குதீங்கன்னு அவர் சொல்லுவாங்க. அவருடைய மகள் பேர் முருகப்பன் பிள்ளையாருக்கு. முருகப்பனை உறவுகள் ஆகாது. ஆனால் எனக்கு அண்ணன் என் பிள்ளையார் அப்படி தாங்குவார். இங்கே வந்தால் நான் விசாரக்காக இருக்கிறேன். லோன்களை போட்டு 1000 வெற்றித்தாள் மாதிரி இருக்கும். இப்போ இதை வைத்து மறுபடியும் திருவண்ணாமலை சமஸ்தங்க எல்லாத்தாலும் தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி திருப்பூர் புத்தக கண்காட்சிக்கு 3 கண்காட்சிக்கு புத்தக ஸ்டாலுக்கு பணம் கொடுத்தாரு. உள்ளூர் படிப்பாளர் பேனர் ஓட்டு. அப்புறம் திருப்பூர் புத்தக கண்காட்சி கொடுத்த பரிசு தொகையை மேடையிலே தந்து கொடுத்தாரு. இவங்க ஒன்று 6 பணத்துக்கு மரியாதையே இல்லை. அதுவும் எப்படியாவது எங்கள் வீட்டில் தங்கணும்னு பார்க்குறாங்க. வாரம் டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. திருவண்ணாமலையில் பிள்ளையார் இருக்கிறாங்க. இவர் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. சம்பாதிச்சு ஒன்று பண்ண வேண்டியதானே. இவரோட நான் கெட்டது. நான் ஒழுங்காக
வந்து பார்த்தாலும் ஏதாவது செய்யணும் நல்லது. மற்றபடி நிறையா தயாரித்துட்டுங்க ஒவ்வொருத்தரும் தூண்கள் நல்லா வேலைக்கணும். உங்களுக்கு தான் வேலை இல்லை. நீங்கள் செய்ய வேண்டாம், அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க. நீங்கள் நிர்வாகம் மட்டும் பண்ணுங்க. யாருக்கும் மனக்குறை ஏற்படுது. நிறைய கிணறு இருக்குது. நீங்கள் என் தங்கச்சி வேலைக்கு அமெரிக்கா அமைக்க நடக்குது. என் தங்கச்சி அவள் பையனை கொடுத்து அவன் பொண்ணு அவள் பொண்ணை கொடுத்து அவன் பொண்ணு பேத்தி கொடுத்து அப்பா அம்மா அண்ணனை கல்யாணம் பண்ணி கட்டுப்படுத்த முடியாத இருந்த இடத்துல எல்லாருக்கும் என்னால் வர முடியாது. அந்த ஒன்று என்னை ஒத்துக்க முடியும். இந்த திருக்குறள் தமிழ்ச்சாங்க உங்களோட வச்சுருக்கேன். நீங்கள் எங்களுக்கு அப்பா அதோட நிறுத்திக்கிறேன். உண்மைதானே, அவங்களுக்கு அந்த கவலை இருக்கு இல்லைங்க. மீண்டும் பேசுகிறேன். நீங்கள் இதெல்லாம் பேசுறதுனால தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க. ஆமாம். வீட்டு தப்பிச்சு வந்திருக்கேன் சிறைச்சாலையிலேருந்து. 2-3 வருஷம் கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டாங்க. ஆரோக்கியம் ஆமாம், அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சுல்ல. நீங்கள் வேலை செஞ்சால் நாங்கள் வேலை செய்யணும். நீங்கள் சொன்னாதான் செய்கிறோம், இல்லாட்டி பேசலாம். இந்த வணங்காமல் அப்படித்தான் சொன்னால் கேட்கறதே இல்லை. எங்கிட்ட இருக்கிற தவிர அவங்க வீட்டை அப்படியே இருக்குது. கற்றுக்கிட்டது தானே, கற்றுக்கிட்டது தான். நான் என்ன சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியெல்லாம் முன்னாடி கிளம்பு என்னங்கன்ட்டு எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிறாங்க. காந்தி சொல்லுவார், நேரு சொல்வதை நான் விரும்பப்பட்டாலும் விரும்புகிறேன், கேட்க வேண்டிய கட்டாயம் சொல்லுவேன். எனக்கு பேச அனுமதிச்சு நான் வளமும் மங்காத தமிழென்று சங்கேன் விளங்கு தமிழ் அன்னையை தாழ் பணிந்து இப்பொழுதும் எங்களுடைய கிரியா ஊக்கியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயி வாக்கினிலே ஒளி உண்டாகும். அந்த எது தளர்ந்தாலும் அந்த ஆற்றலும் அந்த அறிவும் நாகேஸ்வரன் ஐயா மூலமாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம அதை பார்க்குறோம். 2010 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு செயலுக்கும் எங்களுடைய பின்னாடி இருந்து எங்களை ஊக்கம் கொடுத்து இன்னைக்கு யாவரும் கேளீருங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக ஒரு 120 மாணவிகளுக்கு உயர்கல்வியை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரமே ரோடோரத்தில் இட்லி வித்துட்டு இருந்தவங்க குழந்தைங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவங்க குழந்தைங்க, எலுமிச்சம்பழம் வித்துட்டு இருந்த குழந்தைங்க, பூ வித்துட்டு இருந்தவங்களோட குழந்தைங்க இன்னைக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ, டைட்டன், அதுக்கப்புறமா பயோகான் அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களில் பணி செய்து அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறி இருக்கு அப்படின்னா அதற்கு எங்களுக்கு துணையாக இருந்தவர் நம்ம ஐயா. அப்பான்னு தான் சொல்லணும். அவர் தந்தை எப்படி வழி நடத்துவாரோ தன் குழந்தைகளை அதுபோல் வழி நடத்தி எங்களுக்கு நிறைய பணிகளை திருக்குறள் பேரவை மூலமாக வைரமுத்து ஐயாவை அழைச்சி 3ஆம் உலக போருங்கிற ஒரு கருத்தரங்கத்தை 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு கருத்தரங்கம் நடத்துறதுக்குமே ஐயா தான் அவருடைய எண்ணெல்லாம் கொடுத்து தொடர்பு கொள்ள வைக்கிறது. அப்புறம் தமிழருவி மணியன் ஐயாவையும் அழைச்சி ஒரு பெரிய நிகழ்வு உன்னை நீ அறிவாய் அப்படின்னுட்டு ஒரு 10,000 மாணவர்களுக்கு ஓசூரில் ஒரு பெரிய பேரணியை உருவாக்கி ஒவ்வொரு மாணவர்களுக்கு மனதிலும் ஒரு மிகப்பெரிய விதையை
வந்து ஊன்றதுக்கும் அவர் உதவியாக இருந்தார். அதே போல் எல்லாத்தையும் வெற்றி கனி அப்படிங்கிறது, ஒரு வெற்றி கனியை நம்ம எப்படி பறிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு படியாக ஏறி அந்த கனியை பறிப்பதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத ரொம்ப அழகாக நம்ம முருகை அப்பன் ஐயா வந்து புத்தகம் வடிவில் கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஒரு பல ஆயிரம் மாணவர்களுக்கு அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்தணும். அப்புறம் நிறைய பேருக்கு அது வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தது. நாங்கள் டைட்டன் நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஐயாவை அழைச்சி ஒரு கருத்தரங்கம் பண்ணுறதுக்கு, ஐயா தான் எல்லா டைட்டன் நிறுவனத்தில் எந்த பயிற்சி வகுப்புக்கு எந்த கெஸ்ட் லெக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு பயிற்சி செய்கிறதுக்கும் ஐயாட்ட தான் போகணும். ஐயா இந்த மாதிரி ஒரு ஏதாவது இந்த நவம்பர் மாதம் குவாலிட்டி மாதம் வருது, யாரையாவது கூப்பிடணும் சொல்லுங்கன்னா உடனே ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்பர் கொடுத்து இவங்களை அழைச்சி பேச வைங்கம்பாரு. அது மாதிரி 6ஆம் திணை நம்ம சிவராமன் ஐயா இருக்கார் இல்லைங்களா, மருத்துவர், அவர் டைட்டனில் ராஜா, பாரதி பாஸ்கர், இந்த மாதிரி ஆண்டாள் அம்மா எழுத்தாளர் ஆண்டாள் அவங்க, இது போல் பெரிய பெரிய அவங்க டைட்டனுக்குள்ளே வந்து ஒரு 3000 தொழிலாளர்களுக்கு வந்து கருத்துக்களை பரிமாற்றம் செய்ததுக்கு ஐயா ஒரு பின்னாடி எங்கேயோ, ஆனால் ஐயா தானே தெரியாதாங்க, அவ்வளோ ஒரு அழகாக அவர் நமக்கு உதவியாகவும் ரொம்ப ஆதரவாகவும், என்ன சொல்கிறதுன்னா ஒரு இறைநிலை, இயற்கை, ஒரு குரு, ஒரு தந்தை அந்த ஸ்தானத்தில் வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய ஐயாவுக்கு வெற்றிக்கனி முருகப்பன் ஐயாவை வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா, அவரை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, நாங்கள் நீயா நானான்னு ஒரு அரங்கம் வச்சு முதலாளியா தொழிலாளியா அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் அங்கே துவங்குச்சு. அப்போ வந்து நீயா நானா அப்படின்றதுக்காக அதுக்கு தலைப்பு கொடுத்துருந்தோம். அவர் முடிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், நீயா நானா இது எப்போவுமே ஜெயிக்காது, நீயும் நானும் இது எப்பொழுதும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றிக்கான சூத்திரத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் அவர் இந்த நேரத்தில் மனதார வணங்கி அவருடைய ஆன்மா இறைநிலையை அடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனையே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் நமக்கு துரைசாமி ஐயா அவருடைய பணி, அவருடைய உதவி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட எங்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் கோயம்புத்தூரில் சேர்க்கணும், கல்லூரியில் சேர்க்கணுன்னா சரி யாராவது தெரிஞ்சவங்க அது இது முகவரி கொடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அவரோட முகவரி தான் நாங்கள் கொடுப்போம். எல்லா எங்கள் பிள்ளைங்களுக்கு, எங்களுடைய அறக்கட்டளையோட குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், எங்களுடைய சொந்த பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணுவோம், கோயம்புத்தூரில் ஐயா இருக்காருங்கிறது ஐயாவுடைய முகவரியை கொடுப்போம். அந்தளவுக்கு முகவரி தந்த ஒரு முக்கிய நபர் அவர். ஆமாம், அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது சொல்ல முடியாது. அத்தனை ஒரு அன்பு, ஒரு விருந்தோம்பல் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அணைச்சிருக்கு. ஒரு மனசுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பும் கருணை, தமிழ், இந்த 3 தமிழ் தான் அன்பும் கருணையுமே. அதுதான் நம்மளை இங்கே இணைச்சி வச்சிருக்கு. அவ்வளோ ஒரு என்ன சொல்ல, உடல்நிலை குன்றி இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய மாமருந்தாக அவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது, ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இவருடைய திருக்குறள் பாடலே ஒரு மருந்து, ஒரு ஹீல் பண்ணுது. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. பாலகிருஷ்ணன் ஐயா வந்துட்டார், ரங்கசாமி ஐயா, இந்துஸ்தான் கல்லூரி, அவங்க இந்துஸ்தான் கல்லூரியில அப்பா வந்து ஒரு சிவகேரான்னு ஒரு எழுத்தாளர், அவர் வராருன்னு சொல்லிட்டு, அது மிகப்பெரிய ஒரு இது, அவர் வராருமா, நீங்கள் வந்து உங்களுடைய டைட்டன் கம்பெனிக்கும் பயன்பாடாக இருக்கும், ட்ரெயினர் அவர், நீங்கள் இந்துஸ்தான் கல்லூரிக்கு வராரு, முடிஞ்சப்போ அவரை சந்திங்கன்னு சொன்னார். முடிஞ்சாவா, அப்பா கண்டிப்பாக போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பூர், நான் ட்ரெயினில் காலையில் கம்பெனிலேருந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, வந்துட்டுருக்கேன். திருப்பூரில் அம்மா தனம் அம்மாவை இந்த நேரத்தில் நினச்சி நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு தாயாக நான் திருப்பூருக்கு வந்துட்டேன்னு அவங்க சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வாமா, அங்கே போய் அவரெல்லாம் சந்திச்சு பேசிட்டு வாங்கன்னு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. தனம் அம்மாவுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சரஸ்வதி கண்ணையன் அம்மா அவங்கள சந்திக்க சொல்லியிருந்தாரு. அவங்கள எல்லாம் சந்திச்சதும் அது ஒரு மிகப்பெரிய, அந்த கல்லூரியில் ஒரு 60-70 மாணவர்களை நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு என்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அவங்க வந்து அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து குழந்தைங்க வருவாங்க, யாவரும் கேளீர் அறக்கட்டையில இருந்தால் குழந்தைங்க வருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு
ஐயாவுடைய அறிமுகம் அங்கே இருக்கும் பொழுது சிவசங்கரன் ஐயா அவர் கோஆர்டினேட் பண்ணி சரஸ்வன் கல்லூரி அங்கே காலேஜில் இருந்தால் வேறு காலேஜில் பண்ணுறோம். மற்ற கல்லூரிகள்லையுமே அவருக்கு தெரிஞ்ச மற்ற அவினாஷலிங்கம் கல்லூரி, பிஎஸ்டி கல்லூரி, அந்த மாதிரி இடங்கள்ல கூட நீங்க இங்க முடிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி உதவி செய்தாங்க. அதாவது நம்ம ஒரு அடி தமிழ் அன்னை கிட்ட ஒரு அடி எடுத்து வைத்து அவங்க 1000 அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஆன்றோர்களும் இந்த போல சான்றோர்களும் பெரியவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. சரஸ்வதி அன்னைக்கு ஒரு பாராட்டு வைக்கிறோன்னு நம்மளெல்லாம் நான் பாராட்டிக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா, நிச்சயமா செய்வோங்க ஐயா, அது நிச்சயமா செய்வோங்க ஐயா. நன்றிங்க ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சுங்க. நன்றிங்க. இனிமையான இந்த காலை பொழுதிலே அருமையும் பெருமையும் மிக்க ஆண்டோர்களும் சான்றோர்களும் இந்த சபையிலே பெருமை மிக்க பேராளுமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அதிகாலையிலே எழுந்திரிச்சு இங்கே ஓடி வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தி தினமும் எங்களை வந்துட்டு எதையாவது செய்யணும் தொய்வடைஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக நம்ம தனம்மா மறைவு பிறகு நாங்கள்லாம் எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் கொரோனாவுக்கு பிற்பாடு எல்லாமே ஒரு தொய்வு ஏற்பட்டு ரொம்ப சோர்வாக இருந்தோம். மலையப்பண்ணையாவும் இறந்துட்டார். அந்த மலையப்பண்ணையாவுடைய அந்த பேரிழப்பு எங்களுக்கு வந்துட்டு புதுக்கோட்டையில் மிகப்பெரிய இழப்பாகவும் தமிழக அளவில் உலக திருக்குறள் பேரவைக்கு பெரிய ஒரு என்ன எப்படி சொல்கிறதுனாக்கா அவர் இல்லை அப்படிங்கிற இடத்த நிரப்புறதுக்கு யாருமே வர முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற அது மாதிரி பேராளுமைகளை எல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ நினைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணத்தை இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ வந்துட்டு நான் ஐயா வந்துட்டு தருமபுரிக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தார் ஒரு மகளிர் தின கூட்டம். அந்த கூட்டத்தில் அம்மாவெல்லாம் அங்கே தான் சந்தித்தேன். செந்தமிழ் செல்வியங்களை எல்லாம் பார்த்தோம், ராக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த அரங்கத்தை எல்லாம் கொடுத்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தப்போ அந்த இடத்துலேயே ஒரு வித்தியாசமாக ஒரு வேறுபட்ட ஒரு ஆளுமையாக மிகச்சிறந்த ஆளுமையாக நான் ஒருத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னா இவங்கள தான் பார்த்தேன் நான். இவங்க தான் வந்துட்டு சந்திரா ஆதி மூலம் அப்படிங்கிற அம்மா. அவங்களுக்கு ரொம்ப துடிப்பாக இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட அப்போயெல்லாம் ஒரு 70 வயசு இருக்கும். இப்போ அவங்களுக்கு 83 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளவு சுற்றி சுழண்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா பார்த்துட்டு அவங்களையெல்லாம் அது பண்ணால் அவங்க வந்துட்டு மாதர் சங்கத்தில் மிகச்சிறந்த பொறுப்பை ஏற்று தமிழ்நாடு அளவில் வந்துட்டு மாநில பொறுப்பில் எல்லாம் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம். ஐயா போன வாரம் அவங்கள பற்றி சொன்னார், வாழும் வரலாறு அப்படின்னு சொல்லியிருந்தார். வாழும் வரலாற்றை வாழ்த்தி மகிழ்கிறோம் அப்படின்னு. சரி அம்மா இருக்காங்க, அவங்களையெல்லாம் நம்ம தருமபுரிக்கு ஒரு தடவை போகணும், நீங்கள் போய் அவங்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னார். மகிழ்ச்சிங்க அம்மாவெல்லாம் பார்க்க சந்தோஷம். இப்போ தான் இவங்க சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு அதாவது இயல்பு இயற்கை அப்படிங்கிறது வந்துட்டு வயது மூப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்குதே ஒழிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாருமே பிறந்தா இறக்கிறதுங்கிறதெல்லாம் இயல்பு தான். பிறக்கிறவங்க என்றைக்கு நம்ம பிறந்தோமோ அன்றைக்கே நம்மளுடைய என்றைக்கு இறக்க போகிறோங்கிறது அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனாலும் சில பேர் வந்து இயல்பாக போயிடும். அது அப்படியே நாளடைவில் அது மறக்கடிக்கப்பட்டோம். ஆனால் சில பேருடைய இடத்த நிரப்பவே முடியாது. வேற ஒரு இதை கொண்டு இதை நிரப்பிடலாம், இந்த இடத்த இந்த அந்த பள்ளம் விழுந்துருச்சு இந்த இடத்துல, இதில் இதை கொண்டு நிரப்பிடலாம் அப்படின்னு நிரப்புறதுக்கே முடியாத ஒரு இது திகைப்பு நமக்கு ஏற்படும். அப்படின்னாக்கா இந்த அம்மாவெல்லாம் அப்படிப்பட்டவங்களாம் மிகச்சிறந்த ஆளுமையாக பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதில் முன்ன நின்று வாழும் வரலாற்றை சில மனிதர்கள் வாழுங்காலத்திலே மறக்கப்பட்டுருவாங்க, சில மனிதர்கள் வாழுங்காலத்தில் வரலாறாய் மாறிடுவாங்க. இப்போ வந்துட்டு
ஐயாவை வந்துட்டு புகழ்ந்தா அவருக்கு பிடிக்காது. என்னை புகழ்றதுக்காக இப்போ நான் நிகழ்ச்சி நடத்தினேன் அப்படின்னு கோபப்படுவார். இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஊக்கமாக இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தூண்டுதல் இல்லாமல் எங்களால் எல்லாம் வந்து நிற்க முடியும். வாழுங்காலத்திலேயே நம்மளையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்க, வழி நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும். இவர்கிட்ட நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, நமக்கு பிற்பாடு வர்றவங்கள நம்ம வழி நடத்துறதுக்கு இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கும் போது அந்த நேர பாங்கு அதை எப்படி கடைபிடிக்கணும், 2 நிமிஷம் பேசினா போதும் அப்படிங்கிறத வந்து அவர் செயல்லையே சொல்லிடுவார். நிறுத்திக்கம்மா, போதுமா, நிறுத்திடு, அடுத்தவங்க வந்து பேசணும். அந்த இது வந்து நம்ம கற்றுக்கணும். நமக்கு வந்து முகதாட்சியம் பார்ப்போம், நம்ம ஐயோ அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ, இது பண்ணுவாங்களோ, அது தவறாது. ஆனால் ஐயாவை யாருமே தவறாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும். சூழ்நிலையில் நீ இப்போ 2 நிமிஷம் முடிச்சா தானே அடுத்தவங்களுக்கு இது பண்ணணும். எல்லாரையும் அரவணைக்கணும். இப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியுது நானே பேசிட்டு நின்னனாக்கா அது நேர விரயமாக அதை ஐயா நினைப்பார். அப்படிப்பட்ட அந்த ஐயாவுடைய அந்த ஒரு பண்பை வந்துட்டு நான் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு, தருமபுரியில் மிக பிரபலமான சமூக சேவகர், மாதர் சங்க தலைவர், மாதர் சங்க முதியோர் இல்லத்தின் தலைவர், தருமபுரி உதவும் உள்ளங்களில் அமைப்பின் செயலாளர், பிரம்மஞான சங்கத்தின் பொருளாளர், எம்ஆர் காளியம்மாள் அறக்கட்டளையின் முக்கிய நிர்வாகி என பல்வேறு பொறுப்புகளிலிருந்து திறம்பட நிர்வகித்து வந்து வரும் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்திருக்காங்க. பேரன்பின் ஊற்றுதான் இவங்க சந்திராமா. அந்த சந்திரா ஆதிமூலங்கிறது பேரன்பின் ஊற்று. சின்ன வயசுலேயே வீட்டுக்காரரு இறந்துட்டாரு. ரொம்ப இது பண்ணி அதாவது அந்த வாழ்க்கையை போராட்டங்களுக்கு இடையே தான் அவங்க வந்திருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னாக்க, ஒரு மாதர் சங்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னாக்க பெருசாக வந்துட்டு அவங்க பெரிய இதாக வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட இயல்பான வாழ்க்கையே வந்துட்டு உண்டியல் மூலமாக வருமானங்களை திரட்டி மக்களுக்கு வழங்க வேண்டும். அதன் மூலமாக தான் நம்ம வந்துட்டு இந்த பொது சேவைகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாண்பை கடைபிடிக்கக்கூடியவங்க தான் இந்த மாதர் சங்கம் போன்ற அமைப்பு. அது மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புல எல்லாம் இவங்க தெருவிலெல்லாம் இறங்கி யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அம்மா நிற்பாங்க. தமிழ்நாடு லெவல்லே நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு பேரன்பு மிக்கவங்களாக இருந்திருக்காங்க. உதவியில யாரும் இல்லை என கலங்கி தவிப்பவருக்கு அவர் ஒரு கலங்கரை விளக்கு, ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருப்பவர்கள் அவர் ஒரு அடைக்கலம் தரும் ஆலமரம். மெல்லிய குரல், ஒடிசலான தேகம், சிரித்த முகம், கூரிய பார்வை, அன்பு வழியும் வார்த்தைகள். சந்திரா ஆதிமூலம் அவர்களே அடையாளம் இவ்வளோதான். ரொம்ப மெலிசாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அவங்க வந்து எவ்வளவு சிறப்பாக ஓடி ஆடி வேலை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் ஆற்றியிருக்கும் மானுட சேவை மிகப்பெரியது. அவர் வாழ்நாள் முழுவதுமே பிறரின் துயர் துடைப்பவராக இருந்து வருகிறார். இளமை கனவுகளில் மிதந்தவர் அல்ல, இளமையதில் பொறுப்புகளை சுமந்து சுமந்து சுமைதாங்கியாய் இருந்தவர். தருமபுரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள இருமாத்தூர் என்னும் கிராமத்தில் இருந்து தருமபுரி நகரத்திற்கு இடம்பெயர்ந்து தாய்மாமனை மணமுடித்த நிலையில் தந்தை இழந்தபோது உடன் பிறந்தவர்களுக்கு பாதுகாப்பு அரணாய் நின்று காத்து வழி நடத்தியவர். 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கத்தில் திராவிட இயக்க வீராங்கனையாக வரலாற்றில் பதியப்பட்ட அத்தையம்மாள் என்று அழைக்கப்பட்ட நாகரசம்பட்டி NV விசாலாட்சி அம்மாள், தர்மபுரி மாதர் சங்கத்தின் அடையாளமாய் செயல்பட்ட சமூக சேவகர் MR காளியம்மாள் ஆகியோர் விட்டு சென்ற பணியினை இந்த அம்மா வந்து நமக்கு ஒரு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பணியை நம்ம திரும்பவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பணியோடைய நிமித்தங்களை பணியினே அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து செயலாற்றி வருகிறார். தருமபுரி மாதர் சங்கம் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நகரின் முக்கியமான மகளிர் கிளையை ஒன்றிணைத்து பொழுதுபோக்கிற்கான அமைப்பாய் துவங்கப்பட்டு மெல்ல சமூக சேவை செய்ய ஆரம்பித்து இன்றைக்கு தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் இணைந்து பல பெண்களின் வாழ்விற்கு கலங்கரை விளக்கமாய் திகழ்கிறது. தருமபுரி மாதர் சங்கம் திருமதி இந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து அந்த காலத்திலேயே தனது பங்காக 2000 ரூபாய், அதாவது பவுன் விலை 200 ரூபா அந்த மாதிரி விற்றப்பையே 2000 ரூபாய் அந்த அவங்க தங்களுடைய பங்களிப்பாக கொடுத்து அந்த சமூக சேவை இயக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும், ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வந்து தோழி விடுதியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு மகளிர் வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா இப்போ
புதுக்கோட்டையிலேருந்து தருமபுரிக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த ஒரு பெண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சுனாக்க என்ன பண்ணுறதுன்னு அப்போ எல்லாம் திகச்சு போய் நிற்பாங்களாம், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அம்மா வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறைய அவங்கள பற்றி பேசணும்னாக்கா மற்றவங்கள பற்றி பேச நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. அப்படி மானுட உணர்வோடு, அதாவது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பெருநோக்கோடு வாழ்ந்த பெருமாட்டியை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய அந்த இயல்பு நிலையில் வந்துட்டு அந்த இறப்பு என்பது இயல்பானது, இயற்கையானது என்றாலும் கூட அவர் வந்துட்டு இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு இனிமேல் அவர் வந்து நீண்ட செயல் அவருக்கு அமைதியான ஒரு சூழலை எட்ட வேண்டும் என்று உங்கள் அத்துணை வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு பண்ணுவையான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப ஆச்சரியமாகவும் நிஜமாக அபூர்வமான வாய்ப்பாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் இங்கே வந்தது எனக்கு தான் பெருமை, மற்றபடி இவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ஒரு இது இல்லை. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. தலைவர் திரு ப. ரங்கசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து பயனாடை அணிவித்து பாராட்டுகிறார். ஐயா அவர்களின் துரைசாமி ஐயா அவர்களின் தமிழ்ச்சங்க செயல்பாடுகள் நாம் அறிந்ததே. அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்து தமிழ் சங்கமம் என்ற அமைப்பை நிறுவி தற்போது அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க மாநாடுகள் ஆங்காங்கே பெருநகரங்களில் நடத்தி வருகிறார்கள். இது தஞ்சையில் நடந்த மாநாடு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. மாநாட்டு மலர் ஐயா புக்கு கொண்டு மாநாட்டு மலர் மாநாட்டு மலர் அடுத்து ஜனவரி மாதம் 7, 8, 9 தேதிகளில் மதுரையில் தமிழ்ச்சங்க மாநாடு நடைபெறும். ஐயா அவர்கள் பொறுப்பில் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய தமிழ்ச்சங்க மதுரை இல்லை, இது வந்து இன்னைக்கு 8ஆம் தேதி அமைச்சர்களெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. முதல்ல 7, 8, 9, இப்போ 6, 7, 8ன்னு மாற்றுறதுக்காக ஏதாவது முடிவு நாளை தெரியும். இல்லை, எல்லா தமிழ் அமைப்புகளும் சேர்ந்துக்கலாம். வரலாங்க. அது உங்களுக்கு எப்போ வர்றீங்க? இல்லை எல்லாரும் போய் கலைவிழா நடக்கக்கூடிய. சார், ஒரு நிமிடம் ஐயா பற்றி ஒரு சில வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஐயா வந்து தலை சிறந்த ஒரு கடுமையான உழைப்பாளிங்க, மிக மிக எளிமையான மனிதர். தமிழ் சொன்னாலோ, தமிழ் மொழின்னு சொன்னாலோ, திருக்குறள் சொன்னாலோ அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை வள்ளலுங்க அவர். நம்ம பயன்படுத்திக்கணும். அருமையான மனிதருங்க. அதாவது பவுடேஸ்வரர் தமிழ்ச்சங்க ஒரிசாவில் வந்து மிக அற்புதமான சங்கத்தை கட்டி காத்து அதை உயிர் எடுத்து அதை ஒரிசா முழுவதுமே இவரை பற்றி தெரிகிற அளவுக்கு இவரை மிகப்பெரிய அளவு பாடுபட்டிருக்காரு. ஒரிசா அரசாங்கமே ஒவ்வொரு பெரிய நிகழ்ச்சிக்கும் ஐயா கூப்பிட்டு போவாங்க. நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய நிகழ்ச்சிங்க நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றதில்ல. ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர் வந்து என்ன இப்போ எவ்வளவு மிக முக்கியமான அமைப்புகள் அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஆமாம் ஐயா கூட்டிகிட்டு போவாங்க. அது அவருக்கு பெருமை, தமிழ் சங்கத்து பெருமை. தமிழுடைய கூட்டமைப்பு மாதிரி ஏற்படுத்தியிருந்தாருங்க. ரொம்ப ரொம்ப அந்த புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கத்தை வந்து ஒரு மிக அற்புதமாக நடத்தியவர். ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர். ஒன்றும் பெரிய பேச்சாற்றல் அப்படியே அடுக்குமொழியெல்லாம் பேசக்கூடியவர்களாம். ஆனால் செயல் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான செயலாளர். அவர் வந்து நீண்ட நாளாக வாழருங்க, உடல் நலத்தோடு இருக்கணும், எல்லாம் உள்ள இறைவன் அவர் எல்லா வசதியும் கொடுக்கணும். தமிழ் நண்பர்களுக்காக ஓடி உழைக்கக்கூடிய மிக அற்புதமான மனிதர். எனது அருமை நண்பர் தங்கியுள்ளவர்கள் இவரை பற்றி என்னோட மரியாதையாக சொல்லுவார். இங்கேருந்து போகிறப்ப இங்கேருந்து ஒரு மீட்டிங் கூட காரில் போயிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அவர். தமிழ் சங்கத்தை எப்படி வளர்த்தணும், எப்படி ஆட்களை வந்து உருவாக்கணும், இளைஞர்கள் எப்படி இது கொண்டு வரணும்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி மிக அற்புதமான மனிதர். அவர் வந்து ஒரு செயல் வீரர். அவருக்கு வந்து இந்த பாராட்டு வழங்கும் போது சால பொருத்தம். ஆக அவர் பல்வேறு வகையில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காருங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, வணங்கி அவர் சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு மிக அற்புதமாக தஞ்சையில் வந்து அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. நடத்தி ஒரு மிக அற்புதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அவருக்கு இந்த நேரத்தில் பாராட்டு வழங்குவதில் பெருமை அடைகிறோம். உலக திருக்குறள் பறவை அவர் பேரவை
திருப்பூர் மாணவர்களை அவருக்கு பாராட்டி வழங்கி மிக மிக பெருமை கொள்கிறேன் என்ற வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை அணிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி அது நீடவே நல்லா இருக்குது. நைட்டு வாழ்த்து பழனிசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள். மற்றும் அரங்கத்திலே அமைந்திருக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் அமைப்புகளின் பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தில் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் அதாவது வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ் அது நம்ம மனதில் இருக்கணும். எத்தனை அமைப்பு இருந்தாலும் சரி அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டால் தான் நான் வந்து எதையும் சாதிக்க முடியும். தனித்தனியே திருக்குறள் பேரவை இங்கே நடத்துகிறோம், நாளைக்கு அங்கே தமிழ்நாடு தமிழ் சங்கம் நடத்துது, அங்கே இன்னொரு அமைப்பு நடத்துது. இதெல்லாம் அங்கங்கே நடத்துக்கிறத விட ஒரு மாதத்திற்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நாம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல அறிஞர்களின் பழக்கம், அவங்களுடைய அறிவுரை மற்றும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற செயல்பாடுகள் எல்லாமே அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்க கிடையாது. நான் ஒன்றும் இல்லை, இந்த செயல்பாட்டில் நான் பேச்சில் எனக்கு பேச மாட்டாங்க, என்னால் முடியும். ஆண்டு எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதை செய்து முடிச்சிடுவேன். அந்த மாதிரி எனக்கு அது இருக்குது. அந்த மாதிரி அவங்க இன்னொருத்தருக்கு பேச்சு திறமை இருக்குது, அவங்க நல்லா பேசுவாங்க. தமிழில் நல்லா திருக்குறள் ஐயா பாடுறாரு, அவர் மாதிரி நம்ம பாட முடியாது. அந்த மாதிரி எல்லோரும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. திறமை இல்லாத ஆளே இல்லை. இப்போ மருத்துவர் இருக்கிறாருன்னா பல்லுக்கு ஒரு மருத்துவர், தொண்டைக்கு ஒரு மருத்துவர், இதயத்துக்கு ஒரு மருத்துவர், எல்லாம் ஒரு ஆள் முடியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர் சாதனையாளராக இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சோம்னா நாம் நினைத்ததை சாதிக்கலாம். அதனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு அவரே சொல்ல, ஒற்றுமையில் ஏற்படும் தாழ்வு. அதனால் தமிழர்கள் இப்போ தாழ்ந்து இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் இல்லை, பையங்களுக்கு தமிழ் தெரியாது, ஒரு 50 விழுக்காடு பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு இதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஆங்கில மோகத்தில் வந்து ஆங்கிலம் படித்தா நம்ம பெரிய முன்னேறிடலாம், பெரிய பையன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், அப்படி அங்கே வெளிநாட்டு கன்ஃபியூட்டிங் சாப்பிடாலாம் இருப்பாங்க. இது என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு நம்ம. இது எல்லாம் மக்களிடையே நம்ம எடுத்து கூறி அவங்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். தமிழில் எத்தனை ஒரு எவ்வளவு ஒரு தொன்மையான மொழி, எத்தனை அறநெறியோட வாழ்க்கைக்கு தகுந்த செயல்பாடு திருக்குறள் இருக்குது. இது அதெல்லாம் நிறைய. அதாவது இப்போ வந்து நான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சேன் அப்படின்னா ஒரே ஒரு திருக்குறள் தான். நான் 1300 போய் படிக்கல. எண்ணியாங்கு எய்துவர் இன்னியர் ஆக பெருகி அந்த ஒன்று தான். நான் 1330 நான் படிக்கல. சில வேணும் எனக்கு தேவையான 1-2 தான் படிச்சிருக்க வழியா, அதன்படி நடக்கிறேன் நான். அதனால தான் இந்த முன்னேற்றம் நம்மளுக்கு ஆச்சு. என்ன ஒரு சாதாரணமாக போய் தொழில் செய்கிறதுக்காக ஒரிசா போனேன். அங்கே என்ன இது வந்து ஒரு பெரிய நிறுவனமாக்கணும், அதுக்கு நாம் எப்படி உழைக்கணும் அப்படிங்கிற வழி முதல்ல நான் தமிழெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை, தமிழ் பெற்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து எனக்கு தொழில் எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த அதே இதில் தான் எனக்கு செலுத்தினேன். ஒரு 4-5 ஆண்டுகள் அதை செலுத்தினா அது ஒரு பெரிய நிறுவனம் கொண்டு வந்துருந்தேன். அங்கே கொண்டு வந்தேன். அதுக்கு பின்னால் தமிழ் சங்கங்கள் அவர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளர் நம்ம ஊருக்காரர் ராஜாமணி அப்படிங்கிறது வந்து தமிழ் சங்க தலைவராக அவர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர் எனக்கு நட்பு. அதனால் தமிழ் சங்கத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் ஒவ்வொரு விழாவுக்குமே நான் வந்து அவர் இலவசமாக அவங்களுக்கு சாப்பாடு இல்லை எது வேணுமோ அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வழங்கிட்டு அதோட போயிடுவேன். அதோட முடிஞ்சது எனக்கு. அடுத்தது என் தொழில் தான் பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது அவருக்கு மாற்றல் ஆயிடுச்சு. டெல்லிக்கு மாற்றல் ஆனது என்னாரு, சரி அவங்க அப்படி பிரிவு உச்சார விழாவுக்காக எல்லாம் அடைச்சிருந்தார். சரி அப்போ போயிருந்தேன். எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. அதில் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியில் எனக்கு பின்னால் ஒரு தலைவர் யார் அப்படின்னா இது எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது, நான் தேர்ந்தெடுக்கிறாரு சம்மதம்னா சொல்லுங்கள், ஏன்னா என்னுடைய இது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எல்லோரும் சரி அப்படின்ட்டாங்க. சரி யாரும் ஒரு ஐஏஎஸ் நிறையா இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க, பெரிய பெரிய முதலாளி இருக்காங்க, அவங்க எல்லாம் சரி ஆர்வத்தை சொல்லுவார் அப்படின்னு நான் பாட்டுருந்தேன். துரைசாமி எந்திரிங்க அப்படின்ட்டார். எனக்கு புல்லரிச்சிருக்கீங்க, எனக்கு இது இவ்வளவு பேர் மத்தியில் நான் ஒரு தலைவராகி எனக்கு அதை செயலாற்ற முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு மனசில் ஒரு பயம். எனக்கு வேண்டாங்க ஐயா, நான் வந்து தொழிலுக்காக வந்திருக்கேன், தொழிலில் நான் இது பண்ணுறேன்,
நான் அந்த தலைவர் உதவிக்கெல்லாம் வரல, எந்த உதவி வேணுமோ எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன், ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. என்னுடைய நண்பர்னா அதை ஏற்றுக்கு முன்னாடி விட்டுருங்க அப்படின்ட்டார். அது தள்ள முடியாத சூழ்நிலை ஒரு தலைவரான கிட்டத்தட்ட 2002 இப்போ 2025 வரைக்கும் நானும் தலைவர். யாரும் வரது வாங்க அப்படின்னாலும் வர்றது தலைவர் போட்டி எனக்கு வேண்டாம், உங்களுக்கு மேலே அங்கே என்ன வந்து செய்ய முடியாது அப்படின்னு வரைக்கும் இருக்கிறாங்க. நான் வரும்போது அவர் போகும்போது என்ன பண்ணியிருந்தார், ஒரு 5400 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி வச்சுருந்தார் சதுரை. அவராக அரசாங்கத்திலேருந்து பெற்று கொடுத்தாங்க. அது வந்து புல்லு புதரெல்லாம் முளைச்சி அதில் இதாகி இருந்தது. அப்புறம் நான் தலைவர் ஆனதுமே உடனே அதை நீங்கள் நமக்கும் ஒரு இடம் வேணும், நாம் ஒரு கூட்டம் போடணும், நம்மளுக்கு போய் வாடகைக்கு போய் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கிட்ட சொல்லி, அப்புறம் நம்ம ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர் அப்புறம் இருந்தார். அவர் துணைத் தலைவராக இருந்தார் அப்போ ராஜாமணியா இருக்கும்போது. அப்புறம் அவரோட நான் பேசினேன். அவரும் சொன்னால் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் முக்கியமான எல்லாம் கூப்பிட்டு பேசினோம். சரி, இந்த இடத்துல ஒரு இது ஆரம்பிச்சு. அப்போ 5 லட்சம் தான் இருந்தது சங்கத்தினுடைய இது. அவருடைய மொத்த மதிப்பு 55 லட்சம். 5 லட்சம் தான் வச்சுருக்கோம். சரி, நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு என்னால் முடியும், முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி முதல்ல மதில் சுவர்கள் எடுத்தோம். அதுக்கு 2 லட்சம் போயிடுச்சு. அப்புறம் கீழே ஒரு சின்ன ஒரு நான் ஒரு 10 சதுர அடியில் கட்டடம் கட்டினோம். அதில் வந்து பையன் ஒரு தங்குற மாதிரியும் அதில் சுத்தம் பண்ணி பார்க்குற மாதிரி பண்ணோம். அதை பண்ணிவிட்டு அப்புறம் கட்டட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு மதிப்பீடெல்லாம் போட்டு அரசாங்கத்துக்கு அனுப்புகிறோம். அரசாங்கத்துக்கு அப்புறம் ராஜாமணி ஐயா அவரை உயர்மட்டத்தில் சொன்னார். நான் அப்போ வந்து ஒரு முதன்மைச் செயலாளர் ஒரிசாக்காரர் இருந்தார். அப்போ நேரடியாக வந்து சந்தித்தேன். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு இது இல்லை, நாங்கள் சமூக சேவை நிறைய செஞ்சுட்ருக்கோம், எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அரசு, அதில் கட்டட பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரோட பேசினா முதல் 15 லட்சம் கொடுத்தாங்க. அந்த 15 லட்சம் 20 லட்சம் இது வச்சு தான் ஆரம்பித்தேன். அப்பப்போ பணம் இல்லாத போது என்ன பண்ணேன், பணம் இல்லாத போது போட்டு நிறுத்த மாட்டேன், போட்டு வளர்ந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு முதலாளியாக போய் பார்க்குறேன். நான் இப்போ அங்கங்கே ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் எல்லாம் அங்கே போய் இந்த ஆழ்குழாய் போட்டு அவங்களுக்கு தண்ணி இது செய்கிறது இதெல்லாம். அப்போ அவங்களுக்கு அறிமுகமான நிறைய செஞ்சுட்ருக்குறோம், நீங்கள் ஏதோ கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னா அவர் 2 லட்சம் கொடுப்பாரு, இன்னொருத்தர் பாய்ப்பு அவர் ஒரு 4 லட்சம் கொடுப்பார். இப்படியே எல்லாம் சேர்த்து 55 லட்சத்துக்கு ஒரு கட்டடத்தை உருவாக்கி முதல் தளம் 2வது தளம் உருவாக்கி முடிச்சு நம்ம போயிட்டு வந்தோம். அப்புறம் அதில் வெள்ளி விழா கூட கொண்டாடினோம். அதில் ஐயா எல்லாம் வந்திருந்தாங்க. நீதிபதி அவருடைய மகாதேவன் தான் வந்து சிறப்புரை ஆற்றினார். இவர் மகாலிங்கம் அவருடைய மகன் மாணிக்கம் வந்திருந்தார். விஜயா பதிப்பம், விஜய கலாதேவன், இப்படி நிறைய பெரிய பெரிய அவங்களெல்லாம் கூப்பிட்டு திருக்குறள் பேராளர் ஐஆர்எஸ் ராஜேந்திரன் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இந்தியாவில் உள்ள தமிழ் சங்கத்தை கூப்பிட்டு வந்தோம். எல்லா தமிழ் சங்கம் வந்திருந்தாங்க. நல்ல முறை சிறப்பாக நடந்தது. தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் வந்திருந்தார். எல்லாம் பார்த்துட்டு போய் எங்களுக்கு அந்த அடுத்த வருஷம் தமிழ் தாய் விருதுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ 5 லட்சம் ரூபாய் அப்புறம் ஒரு விருது அது எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே சிறந்த சங்கம்னு சொல்லி 1918 கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இந்த மனச்சிற்பங்கள் எல்லாம் திருக்குறளையே எப்படி நான் கொண்டு போகிறது அப்படிங்கிற சொல்லி நம்ம பாலகிருஷ்ணய்யா கூட ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு தமிழ் சங்கம் கூட இணைந்து இப்போ விசாகப்பட்டினம் பக்கத்தில் பூரி கடற்கரையில் மனச்சிற்பம் அந்த மனச்சிற்பம் பண்ணிங்க. அதில் திருக்குறள் 10 குறளுடைய அந்த ஒரியா மொழி தொழில் உயர்த்தி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து மனச்சிற்பத்தில் வந்து ஒரு நாள் பூரா இருக்குது. அது வந்து எல்லோரும் பார்ப்போம், என்ன ஆறு என்ன அப்படின்னு அதெல்லாம் அங்கே திருக்குறள் எழுதி அதனுடைய பயன்கள் எல்லாம் எழுதி அந்த கடற்கரையில் வர்ற மக்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுப்போம். 2000 3000 இதுக்கு அடித்து எல்லாம் கொடுப்போம். அதே மாதிரி விசாகப்பட்டினம் தமிழ் கலைமன்றத்து கூட இணைஞ்சு அங்கே பண்ணோம். அடுத்தது கோவா கடற்கரையில் பண்ணணும். அதே மாதிரி கோவா தமிழ் சங்கம். அதுக்கு திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் அது ஐயாவில் வந்திருந்தாங்க. ஐயா மனைவியார் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கேயும் அந்த மனச்சிப்பு பண்ணி அதெல்லாம் அதாவது எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பி இப்போ நாட்டு மக்களுக்கு அத்தனை பேர் போய் சேர மாதிரி பண்ணோம். அந்தந்த மொழியில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து 10 இது பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து அதில் எல்லா ஊடகத்துக்கு கொடுத்து அந்த அப்போ திருக்குறளுடைய விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சென்னை மெரினா கடற்கரை இந்த மாதிரிலாம் பண்ணோம். அதுக்கான செலவு ஒவ்வொரு சங்கத்துக்கு போய் செய்கிறவங்க என்னால் முடியாது, எனக்கு 50,000 தான் முடியும். கொஞ்சம் ஒத்துழைத்தீங்கன்னா அனைத்து மொழிகளும் வெளியிடப்படும். சரி, அப்புறம் அது சொல்கிறேன். அப்புறம் என்னங்க இந்த மாதிரி எல்லா பக்கம் செஞ்சு திருக்குறள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், அப்புறம்
இது இப்படியே நம்ம ஊரோட இருந்து இது அங்கே இருக்குது ஒரிசாவோடு இருக்கக்கூடாது அப்படின்னு கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் வந்து அவன் வந்து தணிக்கையாளர் வந்து கோயம்புத்தூர் தான் பண்ணுறாரு நம்மளுடைய இது எல்லாம். அப்போ அவர் போனால் நிறைய பேர் நம்ம தமிழ் பசங்களுக்கு தமிழ் எழுத தெரியல, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆங்கிலத்தில் எழுதுறாங்க, தமிழ் பிடிக்கும். அநியாயமாக இருக்குது. அதாவது முன்னாடி எனக்கு தெரியாது, அநியாயம் தமிழே தெரியாது. தமிழ்நாட்டில் இதையே நாம் இது பண்ணுவோம், நாம் அங்கங்கெல்லாம் பண்ணுறது பெருசு இல்லை, இங்கே பண்ணணும் அப்படின்னு கோயம்புத்தூரில் எல்லா தமிழ் அமைப்புகளையும் போய் எல்லாத்தையும் கூட பேசி கிட்டத்தட்ட ஒரு 52 அமைப்புகளை ஒருங்கிணைச்சு தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் சங்கமம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு அதை வந்து இது வரைக்கும் நடத்திட்டு வர்றோம். அதையே வந்து இப்போ என்ன பண்ணுங்க, உலகளவும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழ் காப்பு கூட்ட இயக்கம் அப்படின்னு போட்டு எல்லா தமிழ் அமைப்புகளும் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. நீங்கள் ஒரு இப்போ சங்கம் மாதிரி ஆரம்பித்து இது உலக தமிழ் காப்பு கூட்ட இயக்கத்தில் இணைச்சிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கூட இணைச்சிக்கலாம். இணைஞ்சு இப்போ நாம் ஒரு போராட்டம் நடத்துகிறோன்னு வைங்க, தமிழ் பயிற்று மொழி ஆக வேண்டும் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலையும் அது 10 மணிக்குன்னா 10 மணிக்கு எல்லாம் அப்போ சங்கமிச்சா அரசுக்கு வந்து காது கேட்கும். அது மாதிரி செய்யணுது. இப்போ நாங்கள் உலக தமிழ் காப்பு கூட்ட இயக்கம்னு ஒன்று பண்ணி அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக பேரரசர் சி சுப்பிரமணியம் துணைவேந்தரா முன்னாள் பெரியவர் அவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்கார். அவரை முன்னால் வச்சு நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 5 மாநாடு நடத்திட்டோம். ஒன்று வந்து கோயம்புத்தூரில் நடத்தினோம், எங்கும் தமிழ் எங்கும் தமிழ் எதுவும் தமிழ் மாநாடு. அது அந்த ஒரு மாநாடு நடத்தி எல்லா கல்லூரியிலேருந்து சும்மா பொதுமக்களை கூப்பிடல, கல்லூரியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு தமிழ் அமைப்பாளர் எல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வந்துருந்தாங்க. அப்போ வந்து இப்போ பெரிய அறிஞர்கள் எல்லாம் உரையாற்றி தமிழனுடைய பெருமையை எல்லாத்துக்கும் உணர்வு வைக்கணும்னு அங்கே செஞ்சோம். அதே மாதிரி இங்கே இதில் நம்ம ராசிபுரத்தில் செஞ்சோம், அங்கே ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் அங்கே செஞ்சோம் மாணவர் தமிழ் மாணவர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து ஒரு 3000 பேர் வந்தாங்க. அதான் ஈரோடில் மகளிர் கல்லூரியில் மகளிர் தமிழ் மகளிர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி அதே நடந்தது. அப்போ அது மாதிரி 5 மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 17 கோரிக்கை கொண்டு போய் முதல் தமிழ் பயிற்று மொழி ஆக்கணும், 8வது வரைக்கும் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆங்கிலம் வேண்டான்னு சொல்ல, அது ஒரு பாடமொழியை வச்சுக்கோங்க. இது 8வது வரைக்கும் அப்புறம் நீங்கள் ஆங்கிலத்துக்கு புறம் பண்ணிக்கிங்க. அப்போ தமிழர்கள்லாம் எல்லாரும் தமிழ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வரலாறு தெரியும். அவனை வந்து யாரும் பின்னால் வந்து இந்த வரலாற்று திருச்செல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க மாதிரி அப்படின்னு சொல்லி 17 கோரிக்கை கொடுத்துருக்கோம். அதுக்காக நடந்துட்டுருக்கோம். முதல்வர் சந்திக்க முடியும், இது வரைக்கும் சந்திக்க முடியும், 10 தடவை போய் சந்திக்க முடியும். அது அந்த அதாவது கல்வி அமைச்சர் அதெல்லாம் இல்லைங்க. சும்மா முதல் ஆகியோர் போய் நம்ம அதெல்லாம் கொடுத்துருக்கோம், கோரிக்கை தான் கொடுத்துருக்கோம் வழியா. அவர் இதுவரை சந்திக்கல. ஆனால் மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. எந்த அமைப்பு வந்தாலும் இல்லை, அவங்க கொண்டு போய் சேர்த்துறதே இல்லை. அவங்களுக்கு முதலமைச்சருக்கு அங்கே இருக்கிறவங்க அந்த அவங்களுடைய உதவியாளர்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கறது. அதனால இப்போ என்ன நினச்சிங்கன்னா சென்னையில் ஒரு அதாவது சென்னையில் ஒரு இப்போ வந்து வர 2ஆம் தேதி 3ஆம் தேதி இப்போ இந்த பவள விழா கொண்டாடுறாரு சி சுப்பிரமணியம். அங்கேயே இந்த உலக தமிழ் காப்பு போட்டிகள் ஒருங்கிணைப்பு பண்ணுறோம். எல்லா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள தமிழ் சங்கங்கள் எல்லாமே ஒருங்கிணைப்பு பண்ணுறதுக்காக இந்த நாள் குறிப்பிட்டிருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் முன்னாலேயே தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு தங்குற இடம், சாப்பாடு வசதி, அது சில பேருக்கு பேருந்து வர முடியலையா பேருந்து வசதியும் கூட கொடுக்குறோம். பேருந்து வர போகிற பேருந்து இல்லை 3ஆம் வகுப்பு இது தொடர் வண்டியில் வர்றாங்க, அதுக்கு கட்டணம் கொடுக்குறோம். முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னால் தெரிவிச்சிங்கன்னா அதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உலக தமிழ் காப்பு கூடியது வந்து நீங்கள் உங்கள் பேர் கொடுத்து நினச்சிக்கலாம். நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, பதிவு பண்ணாட்டியும் சரி, தமிழுக்காக நம்ம செய்கிற ஆர்வலர்கள் அறிஞர்கள் யார் இருந்தாலும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிறோம். 2ஆம் தேதி அது ஒருங்கிணைப்பு நடக்குது. 3ஆம் தேதி அவர் பவள விழா நடக்குது. அது நிறைய பேர் அறிஞர் வருவாங்க, அதனால பேசுவாங்க. ஜனவரி 2ங்களா? அதுக்கு அடுத்ததாக ஜனவரி 15-20க்குள்ளே ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஒரு அது வந்து உண்ணாநோம்பு போராட்டம். அந்த இவருக்கு எனக்கு 17 கோரிக்கை கொடுத்து 5 மாநாடு நடத்தி இதுவரைக்கும் வந்து நீங்கள் எங்களுக்கு எதையுமே கண்டுக்கலை, இதை நீங்கள் கண்டுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு வந்து எல்லா உண்ணாவிரத்தை வச்சு கவன ஈர்ப்பு கொடுத்துங்க. எல்லா இவங்களும் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன நீங்கள் இது பண்ணுவீங்க, அதாவது வந்து ஆட்சிக்கு வந்தால் தமிழுக்காக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு ஒவ்வொரு கட்சியும் பேச வைக்கிறது. அப்போ அவங்க கொடுத்த உறுதியை வச்சு அடுத்தது வந்து யார் வந்தாலும் அவங்க வந்து இது பண்ணிக்கிறது. அதனால் அந்த மாதிரி செய்யலான்னு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னே இந்த கவன ஈர்ப்பு இந்த இது ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்துகிறோம். அதில் தலை சேர்ந்து எல்லோரும் வந்து நினச்சிக்கணும். வர்றவங்க எங்களுக்கு வந்து நீங்கள் யார் வர்றீங்கன்னு பேர் கொடுத்தா போதும்,
நீங்கள் தங்கறக்க இடம் சாப்பாடு வசதி எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு ஒருங்கிணைச்சிட்டு அப்புறம் நீங்கள் போயிடலாம். அதுக்கு அடுத்தது நிறைய இருக்குது, அது பேசுகிறேன். இப்போ இது நூலகம், ரோஜாம் செய்ய நூலகம். மகளிர் கருத்தரங்கம் மகளிர் கருத்தரங்கம் இதை முடிச்சிடறேன். இந்த ரோஜா ஐயாவுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க, அதாவது அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரை கொடுத்துருக்காங்க. அது போனதெல்லாம் மழை வந்து நிறைய புத்தகங்கள் நனைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 5,50,000 நூலகம் இருக்குது. இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய நூலகம்னா அதுதான். யார் முனைவர் பட்டத்துக்கு போனாலும் அது நல்லா படித்து எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போ ஏற்பட்ட நூலகத்தை வந்து நல்லா இப்போ வந்து புது இதில் இந்த கம்ப்யூட்டர் இதில் வச்சு கணினியில் வச்சு எல்லாத்தையும் எல்லாம் பாதுகாப்பு பெட்டகமாக வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 40 கோடி செலவாகும். அதுக்காக இப்போ வந்திருந்தாங்க நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா, அந்த அவருடைய ரோஜாமுத்து ஐயா அவருடைய பொறுப்பாளர் சுந்தர கணேஷ் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. அப்புறம் அந்த சாந்தி துரைசாமி இந்த மசாலா என்ன அது அவங்க எல்லாம் கூப்பிட்டுருந்தோம். சிவகுமார் வந்திருந்தார், மற்ற பெரிய அறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க 25 லட்சம் கொடுக்கணும்னு அறிவிச்சாங்க. அவர் சிவகுமார் 25 ஆகாது, நீங்களும் பெரிய கோடியோ கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி சிவகுமார் 10 லட்சம் அறிவிச்சார். அதே மாதிரி நம்ம ராமராஜ் காட்டன் அவர் 10 லட்சம் ரூபா. இப்படி எல்லோரும் 10 எல்லாம் வந்தாங்க. நான் பெரிய முதலாளி இல்லை, எனக்கு பெருமைக்காக சொல்ல, என்னுடைய இது எனக்கு மேலே இதுதான். நான் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் மாதம் 1 லட்சம் கொடுத்து 5 லட்சம் நான் என்ன பிடிக்கும். நான் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, முதல்லேருந்து நான் போட்ட லாபத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும். இருந்தாலும் தமிழுக்காக, தமிழ் தொன்மைக்காக, அந்த பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறதுக்காக என்னுடைய உழைப்பு பூரா கொடுத்தாலும் பெரும் அப்படின்னு சொல்லி 5 லட்சம் ரூபா சொல்லியிருக்கேன். இன்னும் மேலும் கொடுப்பேன், நான் எல்லா பக்கமும் வாங்கி கொடுப்பேன். அதனால் முடிஞ்ச அளவு யார் அதாவது ஒரு சதுரடிக்கு 5000 ரூபா. நீங்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சதுரடி உங்கள் பேர் போட்டுக்குவாங்க, அதில் கல்லில் போட்டுக்குவாங்க. 5000 கொடுத்தா உங்கள் சதுரடி. ஒரு ஆசிரியை வந்து தேனியிலேருந்து வந்து மாதம் 5000 ரூபா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அந்த ஆசிரியர் வந்தாங்க. ஆனால் முன்னாள் உள்ளவங்க இது வச்சுட்டு இது வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 5000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா சில பேர் 10,000 கொடுத்தா 15,000 1 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் எல்லாம் இங்கே திரும்பூர் போடுவோம். அதுக்காக உதவி செய்யணும். அதே மாதிரி இப்போ 3வது தடம் வந்து யார் வந்தாலும் தங்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் ஒரு 50 பேர் தங்கலாம். ஒரு 10 அறைகள் இருக்குது. அதில் வந்து பூரா பொழுது வச்சியெல்லாம் வச்சு, அதாவது 3 நட்சத்திர ஹோட்டல் அஞ்சாவது அதில் வந்து 1,56,00,000 செலவு. இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 லட்சம் கணக்கு அதை வச்சுருக்காங்க. அப்போ திருவிழாவுக்கும் எல்லாம் கிடைக்கிற எல்லாம் வாங்குவாங்க. அந்த ஆட்சி நாடு ஏற்படுறதால இப்போ தொழில்வாய்ப்பு இல்லை, இன்னும் முடிச்சுருக்காங்க. அப்போ இடையில எனக்கு வந்து புற்றுநோய் வந்துச்சு. புற்றுநோய் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் நாங்கள் போகணும். அது இங்கேருந்து தான் நான் அப்போ எனக்கு ரொம்ப அன்னை தமிழ் காப்பாற்றி பார்த்தேன். இப்போ எனக்கு எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் வந்து நிறைய இருக்குங்க. யூடியூப் ஃபோன் பண்ணு, யூடியூப் ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணி இந்த மீட்டிங்
பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு 33 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழ்ச்சங்க பணிகளிலே தமிழுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அந்த கூட்டு குடும்பத்திலே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி 4 பேருமே இவருடைய அண்ணன் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் டிவிலெல்லாம் அவர் வந்து நல்லா பேசுவார், சிறப்பாக பேசுவார். அவர் வந்தாலே ஒரு ஆர்வமாக நாங்கள்லாம் பார்க்குறோம். கேபிகே செல்வராஜ் ஐயா அவருடைய தம்பி தான் இவர். அப்போ அப்படி அண்ணன் தம்பி 4 பேரும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருந்து ஒரே அந்த தொழில் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறதோட சேர்ந்து தமிழ் பணியை ஆற்ற வேண்டும் என்ற அந்த ஊக்கம் வந்து அவங்களுக்கு வந்து தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்கள் என்ற வள்ளுவ வழி அடியொற்றி வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருப்பூருக்கே இவருடைய குடும்பத்தால் திருப்பூர் பெருமை அடைகிறது என்கிறது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பெருமையோடு சொல்லிக்கிறேன். புதுக்கோட்டையிலிருந்து வந்து ஐயா அவர்களை வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவரை பற்றி நம்ம புகழ்ந்து பேசணும். ஏன்னா ஐயாவோட இது புகழ் புதுக்கோட்டை வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பெருமை எத்தகைய வலிமை மிக்கது, எவ்வளவு பெருமை மிக்கது, எவ்வளவு சிறப்பு மிக்கது, அவருடைய அந்த ஆற்றல் மிக்க பணிகள் அந்த தொடர்ந்து இப்போ வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுலேயே தான் குறிக்கோளாக இருப்போம். ஐயோ அந்த தொழில் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ வந்து இந்த மில்லு வச்சுருக்கோம், இப்போ அடுத்து இந்த மில்லை வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கன்னு இது மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போமே ஒழிய அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுக்கணும், இந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழல் இருக்கக்கூடிய ஒரு இதில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் பணியையும் சேர்ந்து ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி வர முடியும்? ஏன்னா பணங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு சின்ன சறுக்கல் விழுந்தால் கூட திருப்பூர் மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன சறுக்கல் விழுந்தாலும் நிறைய போட்டிகள் நிறைந்த உலகமாக இருக்குது இது. இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரசரன்னு இழுத்துட்டு வந்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அதையும் விடாமல் இதையும் விடாமல் ஒரு பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் மிக்க குடும்பமாக இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு எளிமையான இடத்துக்கு கூட நம்ம அழைச்சாக்க ஐயாவுடைய அழைப்புக்கு ஏற்று கட்டாயமே இப்போ இவர் துரைசாமி ஐயா பேச நான் வியப்பாக அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் இவ்வளவெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் சொன்னார். நான் பெரிய கோடீஸ்வரம் இல்லை, ஆனாலும் அது வந்துட்டு நானும் உணர்றேன். ஏன்னாக்க நாங்களும் அப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை வந்துட்டு அவருடைய அந்த இதை வந்து நான் வழிமொழிகிறேன். கண்டிப்பாக இல்லை, ஆனால் செய்யணும், ஏதாவது செய்யணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். நமக்கு வர இதில் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சோம்னா ஒரு 10 ரூபாய் வந்துட்டு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த மனிதநேய உணர்வு அதான் இந்த குடும்பத்தில் கொட்டி கிடக்குது. அந்த மனிதநேய உணர்வோடு அவங்க செயல்படுறதுனால தான் அவங்களுடைய தொழிலும் வளருது. தொழில் வளர்கிறதுனால திருப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கமும் வளருது. அது ஐயா சொன்ன மாதிரி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சின்ன அமைப்புகளாக நம்மெல்லாம் சிதறி கிடக்கிறதுனால தான் ஒரு செயலை கொண்டு போய் சேர்க்க முடியல. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இவர் வந்துட்டு இத்தனை முறை நாங்கள் முயற்சி பண்ணோம், சந்திக்க முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இப்போ ஐயா சொன்னார் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே இயக்கமாக நடத்தினேன் அப்படின்னாக்கா ஒன்றா சேர்ந்து இருந்தோம்னா எப்படி நானே தலைவர் ஆகணும், நான் செயலாளர் ஆகணும், நான் வந்து பொருளாளர் ஆகணும், நான் துணைத் தலைவர் ஆகணும்னு ஆளாளுக்கு ஆசையாக இருக்குது. அப்போ ஆசையாக இருக்கும்போது ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு தலைவர் தான் இருக்க முடியும், ஒரு செயலாளர் தான் இருக்க முடியும். அப்போ வந்துட்டு எனக்கு தான் அந்த பதவி வேணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் தனியாக ஒரு இயக்கம் பண்ணேன். அதுதான் அந்த ஆசையை விட்டுட்டு நான் ஒரு சாதாரண தொண்டன், நான் தமிழுக்கு பணி செய்ய வந்திருக்கேன், எனக்கு பதவி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இவர் வந்துட்டு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு அவர் வந்துட்டு ஐயா வந்து இவர் ராஜாமணி ஐயா வந்து கூப்பிட்டு இவர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாக்க இவரால் செய்ய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல இனம் கண்டார். இப்போ வந்துட்டு இந்த உலக திருக்குறள் பேரவையோடைய புது செயலாளராக வந்திருக்கக்கூடிய அருமை தம்பியை வந்துட்டு ஐயா எப்படி கண்டுபிடிச்சா? ஐயா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தம்பிக்கு வந்துட்டு இப்போ செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய வனஜாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இவர் பேருதவியாக இருப்பார், நல்ல சிறப்பாக செயல்படுவார், இன்னும் இதை நல்லா வளப்படுத்தணும். இத்தனை பேர்கள் வந்து எல்லாருமே பேராளுமைகளாக இருக்குங்க. கேட்பார்கள் சுவைஞர்களெல்லாம் வந்துட்டு
இந்த கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க. இங்கே எல்லாம் ஆளுமையாக இருக்காங்க ஒழிய கேட்குறவங்க யாருமே இல்லை. எல்லாரும் ஆளாளுக்கு பேசக்கூடியவங்க. அது மாதிரி இருக்கிறது. இப்போ ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு கூட்டம்னா ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் பேசுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் பேசுவாங்க. மீதி எல்லாருமே கேட்டு அவங்கவுங்க அந்த இதில் ஒரு டீயை குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இல்லை இது. எல்லாரும் ஆளாலும் ஒரு வேற ஆளுமைகள். அந்த பேராளுமைகளை கூடிய ஒரு கூட்டமாக இது ஒரு செயற்குழு கூட்டம் மாட்டம் இருக்குது. ஒரு செயற்குழு கூட்டம் மாட்டம் கூட்டுறதுக்கு ஒரே காரணமாக இருந்தது ஐயா நாகேஸ்வரன் ஐயாவுடைய அவருடைய அழைப்புக்கு இணங்க இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கு. அவருடைய அந்த ஒரு சொல்லு எல்லாம் வாங்க, அந்த சொல்லு வந்து எப்படிப்பட்டதுனாக்கா ஒரு மந்திர சொல் மாதிரி. எல்லாம் வந்துருங்க அப்படின்னா சொல்ல வாங்க அப்படின்னாலாம் ரெக்வஸ்டாலாம் அவர் கேட்க மாட்டாங்க. வரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா கூட கிளம்பி வந்துருவாங்க. இந்த உடம்பு முடியாமல் இருக்காங்க, 0.5 தான் அவங்களுக்கு இருந்தா ஹீமோகுளோபின், அப்பயும் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய அனுபவ பாத்திரமாயி தான். எனக்கு பாராட்டு விட நான் உங்களை நான் பாராட்டலைங்க. நீங்க வாங்கி மிரட்டுறீங்க, அதுக்குதான் நாங்க வந்தோம். நீங்க எல்லாம் வரீங்களா அப்படின்னு ஒன்றும் சொல்லலை, வாங்கன்னு சொன்னீங்க, அதை சொல்றோம். அது வரணும், வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன அந்த ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்ம வந்துட்டு இங்கெல்லாம் வந்து குழுமி இருக்கிறோம். இவங்க இந்த பேராளுமைகள் இருந்த இந்த சபையில் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு, அதாவது இவ்வளவு பெரிய தொழிலதிபரெல்லாம் வந்து இங்கே உட்கார்ந்துருக்குனுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இவருக்கு இந்த வேலையை விட்டால் இன்னும் நிறைய வேலை கிடக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அந்த தமிழ் மீது இருந்த பற்று, ஐயா மீது இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, இவங்க எல்லாரும் கூட இந்த திருப்பூர் மக்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு, இதுதான் அவரை வந்து இங்கே இழுத்துட்டு வந்து போட்டிருக்குது. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இந்த உலக திருக்குறள் பேர் கேட்பேன். இது வரைக்கும் 1000 மண்ணாடு கொடுத்துருக்கேன். அவங்க ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிருவாங்க. எவ்வளோ கேட்டாலும் முடிச்சிருவாரு. அந்த உணர்வு வரணுங்க. நேராக காலையில் 9 மணிக்கு அவரே வந்துட்டு நாகேஸ்வரன் கொடுத்துருக்கேன். இன்னொன்று எப்படி யாராவது கொடுப்பாங்களா? உறவினர்னா நாம தான் போய் கொடுக்குறேன், வீட்டு தேடி கொடுப்பாங்களா? அப்புறம் அந்த சிறப்பு எங்கள் கூட்டினால என்னுடைய லிமிட் 5000 2 வாங்க வாங்கிக்கலாம். எனக்கு நிறைய செலவு அழைப்பு இந்த 3 கொடுப்பாரு. திருக்குறள் பேரவை வாங்கியதில் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு வித்தியாசம் ஊரில் எல்லாம் வசூல் பண்ணுவாங்க. எவ்வளோ செலவுன்னு எனக்கு வசூல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்க, சிறப்புங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறளுக்கேற்ப அக்கா அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் அன்பு கட்டுப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கு. உண்மையில் சொன்ன போன உங்கள் மனக்கோட்டையில் வீட்டிருக்கக்கூடிய நான் புதுக்கோட்டையிலிருந்து வந்து சகோதரியினால் கௌரவப்படுத்தப்பட்டேன். மேலும் என்னை பற்றி அறிமுக உரை என்னோட புழங்கினவங்கள விட அதிகமாக அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதே வேலை ஐயா வேலைதான். எல்லா புகழும் நாகேஸ்வரன் ஐயா. தலைமை பீடத்தில் வீட்டிருக்கும் நாகேஸ்வரன் அவர்களுக்கும் திருப்பூர் உலக திருக்குறள் பேரவை தாங்கி நிற்கும் தலைவர் ரங்கசாமி அண்ணா அவர்களுக்கும் சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் நீரணி பவளக்குன்றன் ஐயா அவர்களுக்கும் ஒரிசா தமிழ் சங்கத்தின் நிரந்தர தலைவர் சே துரைசாமி அண்ணா அவர்களுக்கும் தற்போதைய நமக்கெல்லாம் செயலாளராக வந்து அருமையாக வாய்ப்பிருக்கும் அன்பு தம்பி மனோகர் அவர்களுக்கும் மற்றும் என்னை அறிமுகப்படுத்திய அக்கா அவர்களுக்கும் மேலும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இப்போது ரோட்டரியில் வந்து 33 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அந்த 33 ஆண்டு காலம் இருக்க முடியுமா? கேள்விக்குறிதான். எங்களுக்கே ஆச்சரியமா தரும். 33 வருஷத்துல நான் பார்த்து 92 நான் ரோட்டரியில் இணைந்தேன். நான் வந்து எங்கள் குடும்பமே சன்மார்க்க குடும்பம். புலால் உண்ணுவதில்லை, மற்ற எந்த பழக்கங்களும் இல்லை. உனக்கு என்னப்பா வேலைன்னு தான் ரோட்டரியில் கேட்டாங்க. நான் ஜாயின்ட் ஆன போது 29 வயதில் சேர்ந்த போது பரவாயில்ல நீ வந்துட்ட, நீ இங்கெல்லாம் பழகிக்கலான்னாங்க. நான் உங்களுக்கு பழக்கி விடுவேன் என்று சொல்லித்தான் நான் சேர்ந்தேன். அந்த சேர்ந்ததனால் 15 ஆண்டுகள் என்னால் தலைவராகவே வர முடியவில்லை.
கற்றுக்காது தண்ணி அடிக்கணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணணும், அப்போ தான் பார்ட்டி கெட் டுகெதர். இதுதான் நாம் அதுக்கெல்லாம் போகிறதில்ல. சேவைக்கு போவோம், ஸ்பான்சர் பண்ணால் டொனேஷன் கொடுப்போம், இப்படி தான் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் கூட நல்ல பழக்க வழக்கங்களை தான் நல்லா வச்சுருந்தோம். 15 ஆண்டுகள் வந்து அந்த மாதிரியே போச்சு. ரோட்டரிங்கிறது வந்து தலைமை பண்பை உருவாக்குற இடம் தான் ரோட்டரி. 1905 பால் ஹரிஸ்ங்கிறவர் ஒரு 3 பேர்த்தோடு சேர்ந்து தான் இந்த ரோட்டரி இயக்கத்தை ஆரம்பித்தார். ரோட்டரிங்கிறது ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷன் முறைங்கிறது வந்து ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். அப்படி நண்பர்கள் 10 பேர் சேர்ந்தால் 10 இடத்துல நடக்கும். 10 இடங்களுங்கும் போது அவங்கவுங்க தொழில் கூடம், அவங்க வீடு போனால் அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பழகிக்கலாங்கிறதுக்காக அந்த காலத்தில் அப்படி வச்சார். இன்றைக்கி அது பெரிய இன்டர்நேஷ்னல் கிளப் ஆகி அவங்கவுங்களுக்கு சொந்த கட்டடம் நல்லா ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இந்த சூழ்நிலையில், இந்த சூழலில் நீங்கள் அமைச்சது தலைவர் வர்றாருங்கிறதுக்காக மிக பிரமாண்டமாக நல்லா சாமியானெல்லாம் கட்டி நல்ல சூழல். அதில் திருப்பூர் நம்ம தொழில் நகரத்தில் உட்காந்துருக்கிறங்கிற மாதிரி சவுண்டு விட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அதையும் போய் தம்பி ஆஃப் பண்ண சொன்னோன்னே அவங்க சரின்னு கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ தான் நாம் பேசுறது கலந்துக்க முடியும். அந்த மாதிரி அந்த ரோட்டரிங்கிறது வந்து அப்படி இருந்தபோது 2007-08 வந்து எனக்கு ஒரு தலைமை பதவி கிடைச்சது. தலைமை பதவி கிடைச்சோன்னையுமே ஐயா தங்கவேல் தெரியும். எனக்கு முன்னாடி இருந்தவர் வந்து புருஷோத்தமன்னு ஒரு ஆசிரியர் தான் தலைவராக இருந்தார். அந்த சங்கம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. 24 மெம்பரோட தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த சங்கத்தை வந்து நான் போய் எடுத்து நிறுத்தினேன்னு சொல்ல முடியாது, வளர்ச்சி பண்ணுறது டீம் ஒர்க். எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க. நான் ஒருத்தனே பண்ணங்கிறதெல்லாம் வந்துன்னா தலைவருக்கு அவங்க அருகதை இல்லைன்னு அர்த்தம். தலைவர்னு எதுக்காக கொடுக்குறதுன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போய் என்ன செய்யலாம். நீங்கள் சொன்னீங்கல்ல, நீ வா, அவ்வளோதான். நான் என்ன பண்ணோன்னா வாங்க போகலாம், அவ்வளோதான் அப்படின்னு எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த அன்பு கட்டுப்பட்டாங்க. 24 மெம்பரை வந்து 42 மெம்பர் ஆகுங்க அந்த பீரியடு. இப்போல்லாம் வந்து 2007-08 போது 50% மெம்பர் க்ரோத்துங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணி 180 24 கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு சாதனைக்காக செய்வதில்லை, சேவைக்காக குவாலிட்டி மெம்பராக சேர்த்துனோம். குவாலிட்டி மெம்பராக சேர்த்து நிறைய சேவை திட்டங்களை செஞ்சோம். குவாலிட்டி மகளிர் அணியை உருவாக்கி எப்படி ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதின்னு நிறையா வர்றீங்க. இது இன்னர்வியல் போடலிங்க. ரோட்டரியில் ஃபேமிலி மீட்டிங்கு, அவங்க குக்கிங் காம்படிஷனில் வச்சு சமையல் ராணி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அவங்க மாதம் என்டர்டெயின் பண்ணி அப்போல்லாம் சொல்லுவாங்க, ரோட்டரியில் என்ன சேவை பண்ணணும், இது வேணும்னா எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கம்பாங்க. முதல் நம்ம கிளப்பு நல்லா இருந்தாங்க நாம் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். போய் உலகத்துக்கு சேவை செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே சேவை செஞ்சு என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் பண்ணினா ரொம்ப சிறப்பாக இருந்தது. வெறும் 5 விருது 6 விருதுக்கு மேலே வாங்காது தங்காது. நான் போன போது 26 விருதுகள் வாங்கினேன். இப்போ வந்து திருப்பூர் வந்து 16 சங்கம் இருந்தது. அதில் வந்து 8வது ரேங்கில் எங்களுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் 12வது ரேங்கில் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. 8வது ரேங்க்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டு போனாங்க. அப்போ வந்து நீ வந்து ரோல் மாடல் தலைவரை இவர் மாதிரியாவது எல்லாரும் பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், அப்படி எல்லாம் இல்லைப்பா, நீங்களும் செய்யலாம். சேவைன்னு எப்படி பண்ணுவோன்னாங்க, ஸ்பான்சர்ஷிப் வந்து அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு நீங்கள் தான் செய்யணுன்றில்லை. அவங்க பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி நம்ம சங்கத்துலேருந்து பணத்தை போட்டு, ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க அதை உணர்ந்தாங்கன்னா இல்லை ஏன் நாம் வந்து 10,000 ரூபா செலவு பண்ணுறாங்க, நாம் ஏன் 5,000 ரூபா கொடுக்கலாம்னு அந்த அக்கா வந்து இவருக்கு சொல்லுவோம். சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். கொடுத்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலனால புண்ணியம் உங்களுக்கு, நம்மளுக்கு புண்ணியம்னு சொல்லுவேன். எல்லாம் இணைஞ்சு செஞ்ச போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் எல்லாம் வந்து என்னோடய யோசனையவே கேட்டு சிறப்பாக செஞ்சாங்க. ரோட்டரியில் வந்துங்க சுற்றுமுறையில் ஒரு தடவை தலைவர் இந்த மாதிரி நிரந்தர தலைவர் நிரந்தர தலைவர் இவர் விட்டு ஆள் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. இவரை மாதிரி செய்ய முடியாது. ஆனா வந்து இவரை மாதிரி நாம் செஞ்சாலும் கூட நம்ம ஒரு வருஷத்துக்கு மேல அங்க இல்லைங்க, அவுட்டு. அவ்வளவுதான். அந்த ஒரு வருஷத்துல நீ என்ன செய்யறியோ அவ்வளவுதான். அந்த உன்னுடைய இதுக்கு ரோட்டரி அவ்வளவுதான். ஆனா வந்து எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு 2017 கிடைச்சது.
பதினேழுனா அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் ரோட்டரி இருந்தபோது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நபர் அவர்னால டிஸ்டர்ப் ஆச்சு. அப்போ வந்து திருப்பூரில் இருக்கிற எல்லா ரோட்டரியுமே இணைஞ்சு ஒரு தலைமையை கூட்டம் பண்ணி, ஏன் இவங்க பிரச்சனை பண்ணுறாருலாம் அவரை நீக்கி விட்டுட்டு நீங்கள்லாம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. 35 பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னபோது நாங்கள் சொன்னோம், அந்த பிரச்சனையானவரோட விட்டுற இங்கேயே சங்கத்தை, இந்த சங்கம் இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் போய் புது சங்கத்தை தோற்று வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னோம். ஏன்னு சொன்னோம்னா 35 பேர் 30 பேர் எங்கள் சைடில் இருந்தாங்க. ஏன் உடனே அந்த பழைய சங்கத்தை வச்சு கட்டிட்டு அழுகணும் அப்படின்ட்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட்டுக்கு இவர் சொன்னார் இல்லைங்க, ஒரு இடம் கொடுத்தாங்க. ட்ரஸ்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமையே ஒரு நபர் வச்சுட்டே இருந்தார். 5 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு இடம் வாங்குறதுக்காக. அது வாங்கவே இல்லை, அந்த பணத்தையும் சுவாகம் பண்ணிட்டாரு. அந்த கேள்வி கேட்டதுனால தான் இத்தனை வந்தது. அப்புறம் இங்கே இருந்துட்டு தான் நம்மளால முடியாது, வெளியில் வந்து சங்கத்தை தொடங்கணும். சங்கத்தை தொடங்கினா அது என்னென்னா ரொம்ப கடுமையான எங்களுக்கு சோதனை என்னென்னா, அதாவது ரோட்டரியில் வந்து ஜூலை மாதம் தான் அகாடமிக் இயர். இந்த ஜூலைலேருந்து அடுத்த ஜூலை, அந்த ஜூனோட முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வர்றோம். ஜூலையில் புது சங்கம் தொடங்கலான்னு எல்லாம் ஆசையே வந்தோம்னா இன்டர்நேஷ்னலாக தொடங்குற கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்னங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பழைய சங்கத்திலேருந்து ஒருத்தர் மேலே புகார்னா நீங்கள் எல்லோரும் வர்றீங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் பரவாயில்ல, 30 பேர் டீமாக வர்றீங்கன்னு என்ன காரணம்னு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன் இங்கே டெல்லி வரைக்கும் கூப்பிடுறாங்க. எல்லாம் கான்ஃபரன்ஸில் தான் பேச முடியும், நாங்களாம் வர முடியாது, செலவு பண்ணிவிட்டு இங்கே போய் செலவு பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் சரி, இங்கே இருக்கிற டைரக்டர், சென்னையில் இருக்கிற டைரக்டர்லாம் இங்கே வர சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் இங்கே எப்போ வருவீங்களோ அப்போ இங்கே வரும்போது நாங்கள் பேசிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு. சங்கம் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 87 சேவைகள் செஞ்சோம். அந்த ஆண்டு 140 செஞ்சுருக்கோம். அந்த 9வது மாதத்து வரைக்கும் 7, 8, 9 3 மாதத்தில் ஒரு, அது என்னென்னா முதியோர் தினம் வந்ததுன்னா அந்த முதியோர் தினத்துக்கு ஒருத்தருக்கு கௌரவப்படுத்துறது இப்படி. அப்புறம் வேறு ஏதாவதுனாலும் கொண்டு போய் கொடுக்குறது, சேவை செய்கிறது, வாட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அங்கெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் சிறப்பாக செஞ்சு அவங்களே பார்த்துட்டு ஒரு டீம் வந்தாங்க, உட்காந்து பேசினாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கறத பற்றி இல்லை, ஆனால் வந்து 30 பேர்த்தோடு எப்படி ஒரு சங்கம் புதுசாக ஆரம்பிக்கணும்னு கேட்குறாங்க. அந்த 30 பேருமே நீங்கள் பழைய மெம்பர்களாக இருக்கிறீங்க, இப்போ புது என்ட்ரியாக இருந்ததுன்னா அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. அது மாதிரி டவுட் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே பாரு சார், நாங்கள் ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லை, நீங்கள் டவுட் பண்ணவே வேண்டியதில்லை, சேவை செய்யறதுக்கு வந்துருக்குறோம். உங்களுக்கு ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டியூ கட்ட போகிறோம் நாங்கள், நீங்கள் முடிஞ்சால் ஓகே சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள்லாம் லைன்ஸ் கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு போட்டான் ஒரு போர்டு. அப்புறம் நான் தான் சொன்னது அதே. அப்புறம் நீங்கள் அப்படி ஆரம்பிச்சுக்கன்னா இத்தனை நாள் ஏன் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு. அது உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் ஒன்றோன்னே எங்கள் மேலே எதிர்த்துங்கிறீங்க. நீங்கள் எங்கள் மேலே என்ன நாங்கள் புகார் ஒன்றுனா ரோட்டரி காசு திருடுனோமா என்ன பண்ணிட்டோம், நீங்கள் போடுங்க அப்படின்னா உடனே அங்கேருந்து மெயில் அடித்தோன்னா 2 நாள் இன்டர்நேஷ்னல் இருந்து இவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யாகி குமரனுடைய நினைவு பிறந்த நாள் 14/9 தான் எங்களுக்கு சார்ட்டர் ஆகி வந்துருச்சு. அது வரைக்கும் 87 பணிகள் செஞ்சுருந்தோம். அந்த கவர்னர் வந்து அந்த சார்ட்டரை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் 30 பேரும் சாதாரண ஆளுகளும் முத்துக்கள், நீங்கள் வந்து 30மே ரோட்டரிக்கு யாரும் நீங்கள் புதுசல்ல, ரோட்டரி உங்களுக்கு புதுசல்ல, நீங்கள் இன்னும் நிறைய செய்வீங்க. அந்த கூட்டத்தில் நான் தலைவர் உரை. அப்போ வந்து என்னாச்சுன்னாங்க, 30 பேர்த்தில் யார் தலைவராக இருக்கிறதுன்னு ஒரு. அப்புறம் எல்லோரும் என்னுடைய பேர் சஜஷன் பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன், ரோட்டரியின் முறைப்படி ஒரு தடவை தான், அதனால் பரவாயில்ல வராதவங்க வாங்க, நாம் எல்லாம் பின்னாடி நிற்கிறோன்னு தான் சொன்னோம். அவங்க என்ன, அண்ணா நீங்கள் இருந்தால் தான் கேட் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. என்ன தம்பி, யார் இருந்தாலும் நாங்கள் பின்னாடி இருந்து வேலை செய்கிறோம்னா ஒத்துக்கலைங்க. நான் ஒத்துக்கலைன்னா இது இல்லை புது தலைவர் எடுத்துன்னு நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 2 நாள் வெயிட் பண்ணாங்க. 3ஆவது நாள் வந்து அண்ணனை சந்தித்தாங்க. அண்ணனை சந்தித்து எனக்கு இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்புறம் அண்ணன் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துருக்கீங்க, அண்ணனை பார்க்கணும் என்ன இப்படின்னாரு. நான் சொன்னேன் அண்ணங்கிட்ட, அப்படி இல்லைங்க, புது சங்கத்தை வாங்குற வரைக்கும் சார்ட்டர் வாங்குற வரைக்கும் கூட இருந்து எல்லாம் செஞ்சேன். அதுக்காக நானே தலைவர் பதவி வேணுங்கிறது இல்லை, தலைவர் பதவி வராதவங்க 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க வரட்டுங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை இருந்தால் மட்டும்தான் சங்கம் சிறப்பு, அவனுக்கு தான் சரியாகும் சரிங்கன்னு சொல்லி அவரு சொன்னார். தானே இருந்துட்டோம் அப்படின்னா சரின்ட்டு அந்த பொறுப்பு எடுத்தோன்னே அந்த சார்ட்டர் மீட்டிங்லேயும் நான் சொன்னது, கவர்னர் வந்து நம்மளுக்கு ஆசி வழங்குறாரு, நல்லா செய்வீங்கன்னு.
நாம் நல்லா செய்யறது மட்டுமல்ல, நம்ம சங்கத்துக்காக நாம் ஒன்று செய்யணும். சொந்த கட்டடம் வாங்கி திருப்பூரில் சொந்த கட்டடம் வாங்கி முதல் வருஷத்து இயங்கக்கூடிய சங்கம்னு நாம் பேர் எடுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னு சொன்னோன்னே எல்லோரும் ரொம்ப கைதட்டினாங்க. இந்த கைதட்டை வந்து நான் உறுதியாக எடுத்துக்கிறேன். நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 30 லட்சம் ரூபாயில் ஒரு பில்டிங் வாங்கி ஒரு சீட்டு சேர்த்தி அப்புறம் அந்த 30 மெம்பர் வந்து ஜனவரி மாதம் உறுப்பினர் சேர்க்கையில் 60 மெம்பர் ஆகிட்டாங்க. புதுசு ஒரு 30 மெம்பர் சேர்ந்து 60 மெம்பர் ஆகிட்டாங்க. அந்த 60 மெம்பரோட கிளப் நடத்தி 136 சேவை திட்டங்கள் எல்லாம் முடித்து பிரம்மாண்டமாக முடித்து எல்லாம் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். எல்லா கிளப்பையும் கூப்பிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ரோட்டரிங்கிறது வந்து மாவட்டம்னு சொல்கிறாங்க. முதல்ல கேரளா, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஈரோடு இது மாதிரி இருக்குது. அப்போ வந்து 2017 கோயம்புத்தூர் இதெல்லாமே இருந்தது. அப்போ வந்து 122 சங்கத்தில் எல்லாத்துக்கும் அவார்டு வந்துகிட்டே இருக்குது. இத்தனை அவார்டு அத்தனை அவார்டு கொடுக்குறாங்க போகிறாங்க. நாங்கள் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். லேடிஸ் எல்லாம் ஒரு 10-20 பேர் நாங்கள் இந்த சார்ட்டர் அன்னைக்கு ஓப்பனிங்க்கு எல்லாத்துக்குமே இலவசமாக இது எடுத்து கொடுத்தோம். சாரி இவங்களுக்கெல்லாம் கோட்டு மாற யூனிஃபார்ம் மாற பண்ணி திருப்பூருக்குள்ளேயே எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு. கல்யாண வீட்டில் எடுத்து மாற பண்ணி அப்புறம் அதெல்லாமே அணிஞ்சிட்டு போய் அங்கே கூட்டமாக இருந்தால் இன்னும் இந்த கூட்டமே உட்காந்துருக்குது. இவங்களுக்கெல்லாம் இன்னும் வெள்ளின்னு எல்லாரும் பேசிகிட்டே இருந்தாங்க. திருப்பூர்லேருந்து அப்போ வந்து 16 சங்கங்கள் வந்துருந்தது. எல்லாருக்கும் வருது, இவங்களுக்கு இன்னும் வரமாட்டேங்குது. இது சங்கம் இவங்க என்ன செஞ்சாங்க பேசிக்கணும் உடனே எனக்கு பார்க்கணும். கடைசியில் எங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு அதாவது 122 சங்கத்துலேயுமே பெஸ்ட்டு சங்கம்னு கொடுத்து பெஸ்ட்டு தலைவர்னு கொடுத்துட்டு பெஸ்ட்டு செக்ரட்டரின்னு எனக்கு இன்ஜினியர் செந்தில்னு ஒரு பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது வந்து எப்படின்னா தலைவர் செயலாளர்லாம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கும். இது வந்து நான் கற்றுக்கிட்டது. காரணம் என்னென்னா சண்டை போட்டாலும் வந்து குடும்பத்தை சிறப்பாக நடத்துவாங்கல்ல, இது மாதிரி தான். சண்டை போடுறது மட்டும் வேலை இல்லை. அது என்னென்னா பகிர்ந்துக்கணும், நாம் இல்லாத நேரத்தில் அவங்க ஆக்ட் பண்ணணும், அப்படி அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அதை வந்து பண்ணினதுனால எங்களுக்கு அந்த பெஸ்ட்டு கிளப் வந்தோடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் எல்லாருமே சரி கரெக்டான இதுதான் இத்தனை சேவைகளுக்கு இங்கே கொடுக்க வேண்டியது. அப்புறம் திருப்பூரில் வந்து அதுக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஒரு மண்டபத்தில் வச்சாங்க. மண்டபத்தில் வச்சு 500 பேர் வந்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி அந்த இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்தேன்னா விஸ்வரூபம்னு கொடுத்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா கமலஹாசன் படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. விஸ்வரூபம் அதான் விடாமுயற்சியில் நான் விஸ்வரூப வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாருமே டீம் காரணம். இதுவே சொல்லுங்கள், நாங்களாம் வருவோம். இல்லை அது எப்படின்னாங்க அழைப்பு கொடுக்கல பாருங்க. அதுக்கே வந்து நீங்கள் போன அந்த 33 ஆண்டுகள் இதுக்கே வந்து என்னை கௌரவப்படுத்திருக்கேன். அந்த இதுக்கு மொத்தமாக வந்து 5400 மெம்பருங்க ரோட்டரி மாவட்டத்தில். அந்த 5400 வந்து 250 பேர் தான் 25 ஆண்டுகளுக்கு மேலே. எனக்கு 33, இன்னொருத்தருக்கு 45 ஆண்டு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. 45 வருஷம் ஒரு மெம்பர் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்து லிஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு விட்டாங்க. அந்த அன்னைக்கு வந்து நான் இங்கே நம்ம கூட்டத்தை தவிர்க்க முடியலன்னு நம்ம தெரியல. நான் இங்கே வந்துட்டு தான் நாங்கள் போடணும். அப்போ வந்து நான் இவர் சொல்கிற மாதிரி கூப்பிடலாம் வாங்கன்னு சொன்னேன். அதே ரெஸ்ட்ரிக்ட் இல்லைங்க. அங்கே வந்து சகிக்க முடியாது. காரணம் என்னென்னா நம்மளது மாதிரி இருக்காது. நம்மளது மாதிரினா நம்ம கலந்து பேசவே இல்லை. அங்கே டாய் கூத்து வாஷு டாய் அப்படி இப்படின்பா எல்லாம் கோடிக்கணக்கில் பேசுகிறேன் ஆச்சுங்களா. ஜமால் டுமேலுங்கிறாங்க, ரோட்டரி ஃபவுண்டேஷனுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க எல்லாம் போட்டு ஆளு சுட்டுருவாங்க. என்ன இல்லை அதுதான் திகைப்பாக இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அந்த ரோட்டரி ஃபீல்டில் இருந்துன்னா இல்லை நிறுத்தில அதுதான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிறுத்தில கண்டிப்பாக அதாவது வந்து இப்படி தான். அதாவது நாங்களும் வந்து அடுத்தது வந்து ரோட்டரியினுடைய இது எப்படின்னா நாம் வந்து அசிஸ்டன்ட் கவர்னர் வரைக்கும் ஆயாச்சுங்க. இனி கவர்னர் ஆகுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் கவர்னர் ஆகுங்கிறது வந்து தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பணநாயகமாக நடக்குது.
கவர்னர் பதவியை வாங்கணும். வாங்கணும். கரெக்ட். அதான் வராது. அப்புறம் நாம டெடிகேட்டடாக சர்வீஸ் செய்ய முடியாது. நாம் ஏதோ ரொம்ப உரல போய் தலையை சிக்க வச்ச மாதிரி இருக்கும். ஜெர்மனிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை ஆமாம்மா, யூஎஸ்ஏல தான் இந்த கவர்னர் அப்படி தான் நடக்கும். இப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த தமிழ் சங்கத்தை வந்து எங்கள் அண்ணார் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பூர் தமிழ் சங்கம்னு ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிரேமஸ்கூல் ரவி, லட்சுமண் செட்டியார்லாம் ஆரம்பித்த போது அவர் அடிப்படை உறுப்பினர். அப்போ அந்த என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுன்னா நாடகங்கள் நடக்கும், இசை கச்சேரிகள் இந்த மாதிரி தமிழ் சங்கத்தை தமிழ் இதை வளர்க்குறக்காக நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அது வேற ஆள் கையில் போய் வேற மாதிரி நடந்ததுன்னா நாங்கள் முத்தமிழ் சங்கம்னு ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பித்து ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஓன் ஃபண்டு தான், யார்கிட்டே வசூல் பண்ணுறதில்ல. ஆனால் இலக்கிய சார்ந்த சமூக பணிகளும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து நாம் யார்கிட்டையும் விளம்பரமெல்லாம் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் இவர் சொல்லுவார் எல்லாம் ரெக்கார்டு பண்ணுங்க அப்படின்னு. ரெக்கார்டு பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம்? இங்கோட்டு இருக்குது, இங்கோட்டு தான் நீங்கள் தான் அன்பின் அடிப்படையாச்சு. அப்புறம் அப்படி முத்தமிழ் சங்கம் நடத்தும் போது தமிழ் மாமணி விருதெல்லாம் வருஷம் வள்ளலார் விழா நடத்துவோம். இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதுலேயும் உலக திருக்குறள் பேரை வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி உண்மையிலே வந்து மஞ்சாமா அன்சாமையாவெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. வர முடியலன்னு எனக்கு அவ்வளவு கூச்சமாக இருக்கும், போக முடியலையேன்னு. ஆனால் வந்தால் எங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நினைவு. அப்புறம் இப்படி சொன்ன மாதிரி எல்லாருமே நல்லா பேசக்கூடிய ஆளுமைகள் இருக்கும்போது எல்லாத்துக்கும் வாய்ப்பளிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இவருமே ரொம்ப பேசினேன். இப்போ டிகேசி மாதிரி வட்டத்தொட்டி மாதிரி வச்சுட்டா எல்லாரும் உட்காந்துக்கலாம், ஒவ்வொருத்தரை வரிசையாக சுற்றுமுறையில் பேசிகிட்டே இருக்கலாம். யார் எத்தனை நேரம் பேசினா கேட்டே இருக்கும். மேடையில் வந்து நின்று பேசினா உட்காரையான்னு சொல்கிற சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்தது. இந்த போற்றி பணிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே மனதார வந்து மனசார செய்கிறது. கோடிய சொட்டு மனதாக்கு ஏகப்பட்ட நன்கொடைகள் 100%. ஏன்னா வந்து 10 மில்லியன் பணம் வந்ததுன்னா வெறும் 3% தான் நிர்வாக செலவு, 97% அவங்க கணக்கு வந்து சேவைக்கு நடக்குது. இதனுடைய ஆரம்பித்த போது இதனுடைய மோட்டோவே வந்து சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தன்னலமற்ற சேவை. அதை தான் ஒவ்வொரு கவர்னர் ஒவ்வொரு இது மோட்டோ வச்சுக்குவாங்க.